பிறந்ததுலேருந்து எனக்கு ஓர் தான் தெரியும். இப்போ நினைவில் இருக்கும்போது ஹீட்டிங்காக இருக்கிற முதல் கதை தான் இது. போருக்குள்ள தான் நாங்கள் படித்தோம், போருக்குள்ள தான் திருமணங்கள் நடந்தது, போருக்குள்ள தான் காதல் இருந்துச்சு. படம் ஷூட் பண்ணுவாங்க, அது முடிஞ்சு போயிட்டு அடுத்த நாள் ஷூட்டிங்காக வரமாட்டான். என்னென்னு கேட்டால் அவன் போகிற வழியில் பாம்பு போட்டு சுட்டு போயிட்டான்டான்னு. அப்சார்பிங் மூமெண்ட்ஸ் நம்ம சினிமால ஃபாரின் சினிமாலேயே இந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு செட்டிங்ல பயங்கரமான ஒரு கொடூரம் அப்படின்றது இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் நம்ம வந்துருக்கு. ஏன் படத்துல நிறைய வெட்டிங் இருந்திருக்கு. எல்லா படத்துலையும் ஒரு வெடிக்கு வெட்டிங் முடியும் போது ஒரு படத்தில் இந்த ஆக்சுவலி இந்த படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா போய் ஒரு வயசான ஒருத்தர் வந்து இப்போ பெர்மிஷன் வாங்குவார் ஆர்மிட்டு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவே வந்து எனக்கு எப்படிலாமா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் கொரோனா வந்துச்சு. அப்போ வந்து நம்மளே போய் பெர்மிஷன் வாங்கணும். ஸோ இப்போ புரியுது, அப்போ வந்து புரியுதுன்ற மாதிரி இருக்குது. ஹெலிகாப்டர் வந்து இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே போகும். ரவுண்ட் அடிச்சுட்டு போனால் அடுத்த அரை மணி நேரத்தில் சுட போகிறாங்கன்னு அர்த்தம். கண்ட மாரி சுடுவான். நாங்கள் அப்புறம் எந்திரிச்சு போய் அந்த துப்பாக்கி ரவைகள் இருக்குல்ல அதெல்லாம் பொறுக்கும் எடுத்து சேரிச்சு அங்கே இருக்க போராளிகளுக்கு கொடுத்தோம்னா அவங்க ரீயூஸ் பண்ணுவாங்க. எனக்கு பாலுமந்திரா சார் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். அவரால் இந்த படம் பண்ணவே முடியல. அப்போ என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார், என்னைக்காவது நீ சினிமா ஆரம்பிச்சின்னா உன்னோட முதல் படம் வந்து எங்கள் ஊர் படம் பண்ணிடுறா. கார்த்திக், ஷோமி, வணக்கம். நம்ம பேசுறதுக்கான கான்டெக்ட் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ண நீங்க இயக்கியிருக்கிற நீலிரா அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆக தயாரா இருக்கு. அதில் நான் ஃபெஸ்டிவல்ல பார்த்தேன், அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒன் இயர் பேக்ல. ஸோ இப்போ மறுபடியும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பட் இந்த முறை ஆப்வியஸ்லி இது கொஞ்சம் நிறைய மாற்றிருக்கீங்க. ஃபிலிமில் மாற்றிருக்கீங்கன்றதை விட இன்னும் டைட் ஆகிருக்கீங்க. மியூசிக் என்ஹான்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு த்ரில்லர் பார்த்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி படம் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஈழத்தமிழர்கள் பொறுத்த ஒரு படம். ஒரு 88 அப்படிங்கிற ஒரு வருஷத்தில் செட் பண்ணப்பட்ட அப்போது ஒரு போர் நிலையில் இருக்கும்போது அங்கே ஒரு என்ன நடக்குது அந்த குடும்பத்துக்குள்ளே அப்படின்னு பேசுகிற ஒரு ஃபிலிமில் முழு நீளமாக அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் செட் பண்ணி நம்ம படம் பார்த்துருக்கோமான்னு எனக்கு ஞாபகம் எதுவும் இல்லை. ஸோ மேபி அங்கேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இந்த மாதிரி படங்கள் முதல்ல ரொம்ப முக்கியம், இந்த கதைகள் சொல்வது ஏன் அவசியம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். அதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ வெறும் ஃபில்ம் அண்ட் ஃபில்ம் வாட்சிங் அப்படின்ற மாதிரி நம்ம சினிமாவாக பேசினாலே எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம இப்போ பார்க்குற படங்கள் எல்லாமே வந்து ஒரு கிளாசிக்ஸாக நம்ம பேசுகிறது எல்லாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கட்டும், ஒரு பியானிஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஏன்னா அந்த ஒரு வார் ஜோனுக்குள்ளே இருந்து வர்ற ஸ்டோரிஸ் இருக்குல்ல, நாட் லைக் வார் ஃபில்ம்ஸ், லைக் ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக அதை வந்து ரெண்டு சைடும் வந்து அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. 0 Dark 30 மாதிரி படங்கள்லாம் இருக்குது. பட் ஆனால் அதை மீறி வந்து ஒரு கிளாசிக்ஸாக பார்க்கப்படுற நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வார். ஏன்னா வார்ன்றது வந்து என்னென்னா நம்ம அதாவது ஒரு நார்மல் சாமானிய மக்கள் இருக்குல்ல, நம்ம நார்மல் பீப்புளோட கையில் கிடையாது. எங்கள் வார் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்றது, எதனால் ஆரம்பிக்குதுன்றதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கே தெரியாமல் யூ வில் பி இன் வார் ஜோன் சம்டைம். இப்போ நம்மளுக்கே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு இல்லையா? இப்போ நம்மளே வந்து இப்போ வார் ஜோனில் இருக்கமா இல்லையான்றதே இல்லை. ஸோ ஆனால் அப்படி போயிட்டோம்னா லைஃப் வந்து எவ்வளவோ எல்லா வகையிலையுமே சேஞ்ச் ஆகுது. பட் ஆனால் ஸ்டில் ஒரு லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன்றப்போ அங்கே ஒரு அழகான நிறைய கதைகள் இருக்குது. அந்த எமோஷனலாகவும் சரி, ஒரு லவ்வாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட்டாகவும் ஒரு த்ரில்லாகவும் எல்லா விதமான கதைகளுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ படம் பண்ண ஆரம்பிக்கும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற டைம்லையுமே வந்து எனக்கு அந்த மாதிரி அதுலேருந்து ஒரு மொமெண்ட்டாக ஏன்னா எனக்கு நாளே இயக்குனருக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் ஆன ஷார்ட் ஃபிலிம் வந்து காட்சி பிழைன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம், பேரலாக்ஸ் அப்படின்றது. எனக்கு அப்போ இருந்த அறிவுப்படி எனக்கு என்ன தோணிட்டு இருந்துச்சுன்னா, மதுரையில் யூஸ்வலாகவே வந்து சின்ன வயசுலாம் வந்து ஒரு ஃப்ளைட்டு போச்சுன்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாமே டக்குன்னு டிடி பார்ப்போம், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து வார் போயிட்டு இருந்த டைம் அது. ஏன்னா அது எடுத்த டைம் வந்து அரௌண்ட் 2008 2009 அந்த டைமில் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் இருந்து மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், அங்கேருந்து இலங்கை வந்து ரொம்ப பக்கத்தில், அப்படியே போட்டதுன்னு பார்த்தா ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஊர் தான். பட் ஆனால் இங்கே போகிற ஃப்ளைட்டு அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையனுக்கு என்னமா தெரியும், எப்படி பெர்ஸ்பெக்டிவ் மாறும் அப்படின்றது தான் என்னோட ஆக்சுவலாக. ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் எனக்கு நாளே இயக்குனர் என்னோட ஜேர்னி ஃபில்ம் மேக்கிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதே அதுதான். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு கதை தான் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு.
ஸோ அதுக்கப்புறம் வேண்டிய எல்லா ஷார்ட் ஃபிலிம்லேயும் சரி அந்த மாதிரி ஒரு ஜோனில் ஒரு படங்கள் எடுக்கணும் அப்படின்றது ஒரு எண்ணமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில் நம்மளோட தமிழ் சொந்தங்கள் அப்படின்ற ஈழம் தமிழ் அப்படின்ற ஆட்களுக்கு இங்கே கடந்த 30 வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றப்போ வந்து அந்த கதைகள் வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு கண்டிப்பாக ரிலேட்டபிளான ஸ்டோரியாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து என்னோட படங்கள்லையுமே அங்கங்கே சில விஷயங்கள் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணாலும் பட் ஆனால் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த கதையை வந்து அங்கேருந்து வந்த ஒருத்தரால் தான் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஐ மீன் ஸோ அப்படி தான் நான் ஷோமியை மீட் பண்ணேன். ஷோமியை வந்து நான் ரொம்ப ஐ திங்க் ரொம்ப வருஷமாக தெரியும். ஜிகர்தண்டா முடிச்சது அப்புறந்தே எனக்கு மீட் பண்ணேன். அப்போ இருந்து பார்த்தா அவர் வந்து இஸ் அ ஜேர்னலிஸ்ட். அப்போ வந்து வாஸ் அ ஜேர்னலிஸ்ட் அண்ட் தென் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்காரு. வார் டைமில் வார் ஜோனில் அங்கே இருந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ரி எல்லாமே பயங்கரமாக பரவலாக பேசப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அந்த இஸ் ஆல்சோ வெரி சினிமா நாலேஜ் நிறையா இருக்கிற ஒருத்தர். பட் அப்போ வந்து அவருக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்குள்ளே வந்தாலும் அந்த ஒரு கதையை சொல்லணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு அவருக்கு. அண்ட் பாலுமகேந்திரா சார் சொன்னார். ஸோ இதெல்லாம் இருந்தப்போ அப்போ நாங்கள் பேச ஆரம்பித்தப்போ வந்து ஷோமிட்டு நிறைய கதைகள் வரும். ஏன்னா அவரோட லைஃப் ஜேர்னிலேருந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ஸோ எல்லாமே வந்து சொல்லிட்டு நீ இதை படமாக பண்ணலாமே அதை படமாக பண்ணலாமே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஓகே ஷோமியை வச்சு ஒரு படம் நம்ம பண்ணுவோம். ஒரு மெயின் ஆனால் அந்த படம் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கணும். இட்ஸ் நாட் லைக் நம்ம வந்து ஒன்று பண்ணி அது வந்து ஆஃப் பீட் சினிமாவாகவும் ஆர்ட்ஸி ஃபில்மாகவும் மட்டும் இருந்துடக்கூடாது. இது வந்து என்னென்னா நம்ம இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் தியேட்ரிக்கல் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் வந்து போய் சேர்ந்தால் தான் அது வந்து ஆக்சுவலி வந்து இட் வில் ஓப்பன் அப் ஒரு லாட் ஆஃப் ஸ்டோரி டெல்லர்ஸ் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கான விஷயம் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் சொன்ன இந்த கதை, இந்த நீலிராவோட ஒரு கதை வந்து அவர் சொன்னப்பே எனக்கு பயங்கரமான ஒரு இன்ட்ரிகிங்கான ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இட் இஸ் நாட் அபவுட் ஒரு வார் டைம், பட் ஆனால் வந்து இட் இஸ் நாட் அபவுட் வார் இட்ஸ் நாட் அபவுட் த வார் பாலிட்டிக்ஸ் சம்திங் லைக் தட். பட் அந்த வாருக்குள்ளே இருக்கிற ஒரு மக்கள் ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது. ஸோ அந்த கல்யாணம் அடுத்த நாள் விடிஞ்சா கல்யாணம் அப்படின்றது வந்து நம்ம ஆக்சுவலி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே. விடிஞ்சா கல்யாணம் அப்படின்றது வந்து நம்ம சினிமாக்கள்லையுமே பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஒரு நாளை கல்யாணத்துக்குள்ளே முதல் நாள் என்ன நடக்கணும். ஆனால் அப்படி வந்து பார்க்கும்போது இது ஒரு புதுவிதமான ஒரு பிளேஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. காலைல கல்யாணம் அப்படின்றப்போ அன்றைக்கி நைட் வந்து என்ன நடக்குது அப்படின்ற அந்த விஷயம். ஸோ அதை வந்து தான் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி. அண்ட் இட் இஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட், ஃப்ரம் ஹிஸ் அவர் சைல்ட்ஹுட்டில் பார்த்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு தான் அவர் எடுத்திருக்காரு. ஸோ அப்படி தான் இது ஸ்டார்டட். நீங்கள் எத்தனை வருஷம் அங்கே வாழ்ந்தீங்க? நான் பிறந்ததுலேருந்து அங்கே தான். இப்போ அதான் அந்த படத்துலேயே போகிறேன். நம்ம வார் சைல்டு. ஸோ நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு வார் தான் தெரியும். ஸோ எனக்கு நினைவு தெரிஞ்ச முதல் கதை தான் இது. எனக்கு என்னுடைய ஒரு 4-5 வயசுகளில் எனக்கு இப்போ நினைவில் இருக்கும்போது ஹிட்டிங்காக இருக்கிற முதல் கதை தான் இது. ஸோ அதிலிருந்து அடுத்த 20 ஆண்டுகளுக்குரிய கதைகள் நிறைய இருக்குது. ஸோ இது ஒரு கதை அப்படின்னு நம்ம பேசும்பொழுது இது நிஜத்தில் உங்களுக்கு நடந்த சம்பவத்தை அந்த அடிப்படையில் எழுதப்பட்டதா? இதுக்குள்ள எவ்வளோ ஃபிக்ஷனலைஸ்டான ஒரு எலிமெண்ட்ஸ் இல்லை? இது ஃபிக்ஷன் தான். ஆனால் வந்து அங்கே இருக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும்ல. அப்படி பல இன்சிடென்ட்ஸ் அந்த டைமில் எனக்கு நினைவில் இருக்கிற இன்சிடென்ட்ஸ்லேருந்து ஏன்னா ஒரு போர் நடக்கக்கூடிய இடத்துல ஒவ்வொரு இரவுமே பதட்டமான இரவுகள் தான். அப்படிப்பட்ட அந்த இரவுகளில் ஒரு இரவை மட்டும் நான் எடுத்து அதை ஃபிக்ஷனலைஸாக காட்டியிருக்கேன். இந்த மக்களுடைய ஒரு இரவு இப்படி இருக்குது பாருங்கன்றது தான் அதோடைய விஷயம். இதுதான் வந்து 365 இரவுகள் வருஷத்தில் போயிருக்கோம். இப்போ நான் வந்து அங்கே என்னுடைய 20 வயசு வரைக்கும் எனக்கு போர் இருந்துருச்சுன்னா என்னோட 20 ஆண்டுகளில் எத்தனை இரவுகள் கழிஞ்சிருக்கும். அத்தனை இரவுகள்லேருந்து ஒரு இரவோட கதையை நான் ஒரு உளவியல் ரீதியாக எப்படி அது பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி சூழலில் வளர்ந்த இப்போ நீங்களே அந்த சூழலில் தான் வளர்ந்துருக்கீங்க அப்படின்றதுனால நீங்கள் பரவலாக சமூகத்து கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது பல பேர் நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க ஒன்றும் போர் சூழலில் வளராத பல குழந்தைகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அவங்களுடைய மனநிலைக்கும் உங்களுடைய ஒரு மனநிலைக்கும் முக்கியமான ஒரு வித்தியாசமாக நீங்கள் என்னென்னு பார்ப்பீங்க? அது எந்த விதத்தில் உங்களை கட்டுப்படுத்துது, இல்லை எந்த விதத்தில் உங்களை மாற்ற? அது எப்பயுமே இப்போ நானும் கார்த்திக்கும் வந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் கீழே தெருவில் டப்புன்னு வெடி போட்டாங்கனாலே மற்றவங்களுக்கு அவ்வளோ பெரிய இது இருக்காது. எனக்கு பதட்டமாயிடும். டக்குன்னு வெடி சத்தம் கேட்குறது கூட எப்பவுமே அந்த மாதிரி நடக்கும் அவருக்கு. அந்த டக்குன்னு ஒரு மாதிரி அது அந்த மாதிரி தான். அது வந்து
அது உளவியலில் வந்து ஓர் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஓர் வந்து இப்போ நம்ம ஓரோட காயங்கள், துப்பாக்கியால் பட்ட காயங்கள் மட்டும்தான் வந்து காயங்கள், அதுக்கு மருந்துட்டா முடிஞ்சிடும் நினைக்கிறோம். அல்லது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, அண்ணன் இறந்து போயிட்டார், அப்பா இறந்து போயிட்டார் போரில், அது மட்டும்தான் நினைக்கிறோம். அப்படி இல்லை, போருக்குள்ளே இருந்து எல்லாருக்குமே ஆன இந்த உளவியலான பிரச்சனை இருக்குல்ல, அதில் இந்த ட்ராமா இருக்குல்ல, அந்த ஓர் ட்ராமா வந்து அது வந்து நீண்ட காலத்துக்கு போகும், அது தலைமுறைகளுக்கு போகும். அடுத்த தலைமுறைக்கே வந்து என்னுடைய ட்ராமா கடத்தப்படும். ஸோ ஓரோட அதனால தான் நம்ம ஓர் வேண்டான்ற மனநிலையில் எப்போயுமே ஏன் இருக்கோம்னா, இப்போ இந்த ஓரோட அந்த ட்ராமா வந்து தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டே இருக்கும் வேறு வேறு வகையில். ஸோ அந்த ட்ராமாவிலேருந்து வெளியே வர்றது போர் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், போர் 2 தரப்புகளையும் 2 பேர் சுட்டுக்கிறாங்க. நம்ம எல்லா போரையும் அப்படி தான் பார்க்குறோம். இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது தான், 2 பேரும் கூட்டு போட்டுருக்காங்கன்றதை நம்ம வெளியே வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறத போல் பார்த்துட்டு இருக்கோம்ல. அந்த போர் முடிஞ்சாலும் அந்த போருக்குள்ளே வாழ்ந்தவங்களுக்கு அந்த போர் முடியாது. இப்போ ஈழத்தில் போர் முடிஞ்சிருச்சு இன்னும் எல்லாரும் சொல்கிறோம், ஆனால் அந்த போருக்குள்ளே வாழ்ந்தாங்கல்ல, அவங்களுக்குள்ளே இருக்கிற போர் இருக்குல்ல, அது இன்னும் முடியவே இல்லை. அந்த போர் வந்து இன்னும் பல ஆண்டுகள் அவங்களுக்குள்ள உள்ளேயே ஏதோ ஒரு வகையில் தாக்கம் செலுத்திட்டே இருக்கு. ஆமாம், ஒரு வரி கூட வருதுல்ல அந்த படத்தில், இந்த போரில் வந்து அந்த கடைசியாக ஒரு பேட்டில், இது நான் ஜெயிச்சிட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஆமாம், தேர்ஸ் நோ விக்ட்ரி, ஃபைனல் விக்ட்ரி. ஓரில் வந்து ஃபைனல் விக்ட்ரின்றதே கிடையாது. அப்போது அந்த மனநிலை தான் எனக்கு நீங்கள் கேட்குற மாதிரி உளவியல் ரீதியான அந்த தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையுமே அந்த போர் மனநிலையில் இருந்து இப்போ நம்ம சாதாரணமாக வந்து இப்போ நான் ஆரம்பத்தில் இங்கே லயலாலாம் படிக்கும்போது யாராவது கால் பண்ணால் நான் என்னால் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் வந்து எங்கே வரணும்னு தான் கேட்பேன். அப்புறம் லொக்கேஷன் ஷேர் பண்ண மாட்டோம். அப்புறம் தான் பசங்களை என்ன எங்கே நிற்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறேன், ஏன்டா சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா, அப்புறம் தான் நம்ம கான்சியஸாக யோசிச்சு பார்த்தா ஆமாம் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன்னா அந்த அது வந்து எங்கே நிற்கிறோன்றதை சொல்கிறது வரைக்கும் நமக்கு அந்த அது இது எல்லாமே போரோட இதுதான். இப்படி போருக்குள்ள வாழ்ந்தாட்களுடைய ஆட்டிடியூட்டாவே நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, யதார்த்தத்தில். அப்போ பழகும்போது உங்களுக்கு சில டைம் தோணுமா, நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி சூழலில் நீங்கள் வளரல அப்படின்னு? இப்போ நான் இரவுன்னு ஒன்று சொல்கிறோம்ல, இரவுன்னா இருட்டு இல்லை. எனக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே நண்பர்களோட பேசும்போது அப்போ தான் யோசிக்கும், நீங்கள் இருட்டையே பார்த்ததில்ல. இருட்டு இரவுன்றதனுடைய இரவோட உண்மையான இரவு இருக்குல்ல, அந்த இரவை தான் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு பல நாட்கள் கரண்டே இருக்கிறது இல்லை. இருட்டுன்றது அப்படியே தெரியும். இருட்டுக்குன்னு ஒரு பயம் இருக்கும்ல, இருட்டுக்குன்னு ஒன்று இருக்கும்ல, இரவினோட இருட்டுன்றது. இரவினோட இருட்டை நாங்கள் கடந்து தான் சென்னையில் வாழ்ந்ததற்கு நான் சென்னையில் வந்ததுக்கு நான் இருட்டே பார்க்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கானே ஒரு சந்தேகம். ஆனால் இது கொடுத்து வச்சேன்றது அப்படின்னு நான் யோசிக்கல. ஆனால் வந்து அந்த வாழ்க்கைக்குள்ளே ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ பழகிட்டோம். போரை வந்து இப்போ இது போர் தான் நம்முடைய வாழ்க்கைன்ற போது, என்னோட 20 வருஷம் நான் பிறந்ததுலேருந்தே போர் தான் வாழ்க்கைன்ற போது எனக்கு வேறு வாழ்க்கையே தெரியாதுல்ல. அங்கே இருக்கும் வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னே தெரியாது. ஸோ இதுதான் வாழ்க்கை. அதனால அது ஒன்றும் சந்தோஷமற்ற வாழ்க்கைன்னு நம்ம சொல்லிட முடியாது, கிடையாது. ஏன்னா அந்த வாழ்க்கையை தானே நம்ம இப்போ ஒவ்வொருத்தரும், இப்போ நீங்கள் மதுரையில் இருக்கிறவனுக்கு மதுரை தான், மதுரையோடைய அட்மாஸ்பியர் தான் வாழ்க்கை. சென்னையில் இருக்கிறவனுக்கு இப்போ அதான் நான் மதுரையிலேருந்து ஒருத்தன் கிளம்பி சென்னைக்கு வந்தானா அவனுக்கு வந்து சென்னையோட டிராஃபிக்கில் க்ராஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணான். ஏன்னா இந்த ஊரில் டிராஃபிக்கே க்ராஸ் பண்ண முடியல, எப்படா வாழ்றீங்கன்ற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் நான் வாழ முடியாதான்ற நினைப்பான்ல. ஸோ அந்த மாதிரி தான் போரும். இப்போ ஆனால் சென்னையில் இருக்கிறவனுக்கு பழகிடும் இல்லை, அவனுக்கே 6 மாதம் கழிச்சு சென்னை பழகிடும். அந்த மாதிரி தான் போரும் வந்து போருக்குள்ளே தான் நாங்கள் எல்லாமே, போருக்குள்ளே தான் நாங்கள் படித்தோம், போருக்குள்ளே தான் திருமணங்கள் நடந்தது, போருக்குள்ளே தான் காதல் இருந்துச்சு, எல்லாமே போருக்குள்ளே தான் இருந்துச்சு. போருன்றதுனால நம்ம பிறந்தநாள் கொண்டாடாமல் இருக்கல, எல்லாமே நடந்துட்டு. ஆமாம், போருக்குள்ளேயே படம் எடுத்ததெல்லாம் இருக்காங்க. சின்ன வயசுலலாம் வந்து அங்கேயே படம் எடுத்து பார்க்குறதுலாம் இருக்கு. அதுக்குள்ளே ஒருத்தன் இந்த படம் ஷூட் பண்ணுவாங்க, அது முடிஞ்சு போயிட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் வரமாட்டான். என்னென்னு கேட்டால் அவன் போகிற வழியில் பாம்பு போட்டு செத்து போயிட்டான்டான்னுவாங்க. ஆனால் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும். ஸோ அது ஒரு ஈவெண்ட் தான். இப்போ என் கிளாஸ் ரூமில் சின்ன வயசில் இப்போ திடீர்னு எங்கேயாவது கூண்டு சத்தம் கேட்டிருக்கோம். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனால் ஒரு 2வது பெஞ்சில் இருந்த 2 பசங்க இருக்க மாட்டாங்க. என்னென்னு கேட்டால் அவங்க வீட்டு மேலாம் குண்டு போட்டாங்க, ஸோ அவங்க குடும்பத்தில் போயிட்டாங்கன்னு, வெளியூருக்கு போன மாதிரி. அவ்வளோதான். அது அது ஒரு நிகழ்வு தான். ஓகே, ஏன்னா இறப்புன்றது அந்த மாதிரி ஆயிரும்ல. இந்த பெஞ்சில் இருக்கிறவங்க நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், அந்த பெஞ்சில் இருக்க மாட்டேன். பட் அதுக்காக இன்றைய நாள் நம்ம வந்து வாழாம இருக்க முடியாது. கேட்கணும்னு தோணுது, இப்போ அந்த இறப்பு அப்படின்றதே ஒரு விதத்தில் டீசென்சிட்டைஸ் ஆயிருது. அப்போ அதனுடைய ஒரு ஆழமான ஒரு என்ன சொல்றது, அது கான்ஸ்டன்டா நடந்துகிட்டே இருக்குல்ல உங்களை சுத்தி. அப்ப இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில அது முதன்முறை ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு நடக்கும்போது தான் அது என்ன அப்படின்றது தெரிய வருது. அப்பதான் நீங்க இப்படி ஒண்ணு நடக்கும்னு நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க. இல்ல மத்தபடி நீங்க கலை வடிவமாக தான் அதை பாக்குறீங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு கான்ஸ்டன்டாக பக்கத்துல ஸ்கூல்ல கிளாஸ்ல நடந்துட்டு இருக்கும்போது அப்போ அதனுடைய இம்பாக்ட் நார்மலைஸ் ஆகிறதா ஏதோ ஒரு விதத்துலன்னு கேட்கிறேன். ஆமா, இப்போ இந்த சின்ன வயசு இங்கே கேட்கும்போது அந்த டைமுக்கு போனால்
இப்போ வந்து என்னுடைய 90களில் என்னுடைய சின்ன வயசில் வந்து ஹெலிகாப்டர்லேருந்து துப்பாக்கியில் சுட்டு போவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே போகும். ரவுண்ட் அடிச்சுட்டு போனால் அடுத்த அரை மணி நேரத்தில் சுட போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ எங்கள் ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வீட்டுக்கு போங்க, பக்கத்தில் இருக்கவங்கலாம் வீட்டுக்கு போங்க. ஸ்கூல்லே பங்கர்லாம் இருக்கும், நிலக்கல் பங்கர்லாம் இருக்கும் ஸ்கூல்களில். ஸோ பக்கத்து வீடுகளில் இருக்கவங்களை வந்து வீட்டுக்கு போக சொல்லுவாங்க. அப்போ நான் சின்ன வயசில் படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருந்ததுனால நாங்கள்லாம் வீட்டுக்குள்ளே போயிடுவோம். ஏன்னா எல்லாருமே ஸ்கூல் பங்கர் இருக்கும்போது எல்லா வீட்லேயும் பங்கர் இருக்கும். ஸோ நாங்கள் வீட்டு பக்கத்தில் போய் பதுங்கிப்போம். அதுக்கு அனுப்புவாங்க. நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா வீட்டுக்கு போக மாட்டோம். நாங்கள் ஒரு 5 பசங்க நாங்கள் போய் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு இன்னொரு விஷயம் தான், எங்களுக்கு ஒரு புக்கு ஸ்கூல் புக் ஒன்று இருந்துச்சு. விமான குண்டு தாக்குதல் இருந்து தப்பிப்பது எப்படி அப்படின்னு புத்தகம் இருக்கு. இப்போ எனக்கு அந்த அட்டைப்படம் மட்டும் இப்போ சேகரிச்சு வச்சிருக்கேன். நான் டாக்குமெண்ட் ஃபில்ம் மேக்கர்ன்றால எல்லாம் சேகரிச்சு வச்சுருக்கேன். விமான குண்டு தாக்குதல் தப்பிப்பது எப்படி ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் ஸ்கூல் இதோட அட்டாச் ஆகும். டீச்சர்லாம் படிப்பாங்க எப்படி தப்பிக்கணும், எப்படி இது பண்ணணும், அந்த புக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு அது எல்லாம் ப்ராக்டிஸ் ஆயிரும்ல. ஸோ ஹெலிகாப்டர் பண்ணும்போது இப்போ பார்த்தா இப்படி குண்டு போடுறாங்கன்னா குண்டு இப்படி விழுந்து இப்படி தான் தெரியும், இப்படி வராது. ஸோ இங்கேருந்து நீங்கள் 10 அடி தள்ளி தரைமட்டத்தோடு சேர்ந்து படுத்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான இதுக்கும் சின்ன சின்ன சிராய்ப்புகள் வரலாமே தவிர மேஜர் அட்டாக் ஆக மாட்டீங்க. ஏன்னா வெடிச்சது இப்படி போகும், நின்னீங்கன்னா அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான இது இப்போ இந்த இது பண்ணும்போது துப்பாக்கியால் மேலேருந்து சுட்டே போகிறாங்கன்னா நம்ம மரங்களுக்கு கீழே பதுங்கி இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் ஏன் வந்து வீட்டுக்கு போகிறது இல்லைன்னா, அவன் வந்து ஒரு அரை மணி நேரம் சுடுவான், கண்ட மணிக்கு சுடுவான், சுடுவான். நாங்கள் வந்து அந்த இதுலேருந்து அந்த கொட்டுற மாதிரி இருக்கும், ஒரு பெட்டியிலேருந்து துப்பாக்கி ரவையில் கீழ் மேலேருந்து கொட்டினா எப்படி வரும்ல அப்படி வந்துட்டு இருக்கும். அது முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் சுட்டு அவன் போயிடுவான். அதில் நாங்கள் அப்புறம் எந்திரிச்சு போய் அந்த துப்பாக்கி ரவைகள் இருக்குல்ல அதெல்லாம் பொறுக்கும். அதனால தான் நிற்போம். ஏன்னா எல்லா பசங்களும் வருவாங்க அந்த துப்பாக்கி ரவைகளை பொறுக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் வெளியில் எடுத்தோம்னா வேகமாக ஃபஸ்ட்டு பொறுக்கிடலாம். அந்த துப்பாக்கி ரவைகளை வந்து எடுத்து சேகரித்து அங்கே இருக்க போராளிகளுக்கு கொடுத்தோம்னா அவங்க இதை ரீயூஸ் பண்ணுவாங்க. ஒரு துப்பாக்கி ரவைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ₹1 ₹2 நம்ம கொடுப்பாங்க. ஸோ அதை நான் கொடுத்து அதில் வந்து இதுதான் விளையாட்டு. இதுவே இங்கே எங்கள் கேமே அப்படி தான், விளையாட்டே அப்படி தான். 2 டீமு பண்டெல்லாம் போட்டு அட்டாக்கு. ஸோ விளையாட்டுமே அப்படி ஆயிரும். கன்னுலாம் அங்கே ரெடி பண்ணி பணமட்டையில் ரெடி பண்ணி. ஸோ நீங்கள் அதான் சொல்கிறீங்க, இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாங்கெல்லாம் இனிமேல் சின்ன வயசுல இருந்து எதுவுமே புலம்ப கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இப்பெல்லாம் பார்க்க விளையாடும் போதும் சின்ன வயசுலலாம் வந்து எனக்கு யூஸ்வலாகவே அந்த கன் மேலெல்லாம் ஒரு நம்ம உங்க படம் பார்த்தாலே சின்ன வயசுலேயே வந்து அந்த கன் வாங்கி விளையாடுறதுன்றது இருக்குல்ல. ஆனால் இந்த படத்துலையுமே பிகினிங்கில் அப்படி வரும், அந்த பசங்களாம் விளையாண்டுருப்பாங்க. அப்போ அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்பாங்களே, இதுக்கு நான் துப்பாக்கி விளையாண்டுருக்கீங்க, துப்பாக்கி இல்லாமல் எப்படி விளையாடுறதுன்னு அந்த பையன் ஒன்று கேட்குறான்ல, அதோட பெர்ஸ்பெக்டிவே அங்கே வேற மாதிரி ஒரு இது ஹிட்டாக இருக்குது. நீங்கள் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸே இப்போ இருக்குது. இந்த துப்பாக்கி அந்த குண்டுகள்லாம் போடுற பாக்ஸ் எல்லாம் வரும்ல, அதுல எல்லாம் பசங்களை தண்ணி மோந்து வைக்கிறது, குளிக்க வைக்கிறதுலாம் அதுதான் இருக்கும். அந்த ஹெல்மெட் எல்லாம் இருக்கும்ல, ஹெல்மெட் எல்லாம் மோந்து குளிச்சுட்டுப்பாங்க. கோயிலெல்லாம் வந்து கால் கழுவுறதுக்கெல்லாம் வந்து அந்த ஆர்மி ஹெல்மெட் இருக்கும்ல, அதில் தான் மோந்து காலாம். ஏன்னா உங்களுக்கு பொருளாதார தடையெல்லாம் இருக்கும். இப்போ யாழ்ப்பாணத்தில் போர் நடந்துருக்கும் போது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 480 பொருட்களுக்கு தடை இருந்துச்சு உள்ளே வர்றதுக்கு. ஸோ நீங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ நம்ம தான் எல்லாத்தையுமே இது பண்ணணும். இப்போ நீங்கள் அப்போ இந்த வாழ்க்கையில் சந்தோஷங்கள், எக்ஸைட்மெண்ட் இது எல்லாமே பார்த்த உங்களுக்கு எப்போ இதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிங்க? எந்த இடத்துல இதனுடைய பார்வை கொஞ்சம் உங்களுக்கு மாற ஆரம்பிச்சது? ஓ, இது எல்லாருக்குமே சகஜம் இல்லை போல, இப்படிதான் வாழ்க்கை நான் நினைச்சுக்கிட்டு இப்படி இல்லை போல, இதுக்குள்ள ஒரு பெரிய கொடூரம் இருக்கு, ஒரு பெரிய சோகம் இருக்கு, குழந்தைகள் இப்படி வளர்க்கப்படக்கூடாது இந்த மாதிரி சூழல்ல அப்படின்றத நீங்க எப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்க? இப்போ நமக்கு வெளியே வர தான் நமக்கு ஒரு இப்போ நம்ம போரில் முற்ற கரண்ட் இல்லாத டைம்லேருந்து வெளியே வரும்போது கரண்ட் இருக்குது, கரண்ட் இருக்கிற நேரம் இப்படி தான் இருக்கும். இப்போ ட்ரெயின்னா இப்படி ஓடும், ட்ரெயின்லாம் நம்ம பார்த்துருப்போம், வரைஞ்சிருப்போம். ஆனால் ட்ரெயினே நம்ம ஊரில் ஓடாது. ஒரு பொருளாதார பஸ்ஸே இருக்காது. எங்கள் ஊரெல்லாம் வந்து பெட்ரோல் இருக்காது. பெட்ரோல் ஆனால் மண்ணெண்ணெய் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ அதனால் பெட்ரோல் ஓடின வண்டியெல்லாம் மண்ணெண்ணெயில் ஓடிட்டுருந்துச்சு. அது ஸோ இப்படி தான் இருந்துச்சுல்ல. பட் ஆனால் அங்கே இருக்கும்போது இருந்தே வந்து போர் யாருமே விரும்புறது இல்லைல்ல. போர் வேண்டான்றது. இப்போ எங்கள் அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்கல்ல கதையெல்லாம், அவங்க டைமில் வந்து போர்லாம் டைமில் நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இப்போ நான் வந்து மட்டக்களப்பில் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா என் ஸ்கூல் பாதி ஆர்மி கேம்பாக இருக்கும். ஸோ இப்போ நான் என் கிளாஸ் ரூமில் இருப்பேன். நான் ஒரு 6வது படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா 8வதுன்னு போட்ட கிளாஸ் ரூமில் ஆர்மி இருப்பாங்க. இப்படி பார்த்தா தெரியும். அவங்க ஸ்கூலில் ஒரு பாதியில் ஆர்மி இருந்துட்டு இருப்பாங்க. நாங்கள் ஸ்கூல் நடந்துட்டு தான் இருப்போம், பண்ணிட்டு தான் இருப்போம்.
ஸோ அப்போ ஆனால் எங்களுக்கு ஸ்கூல் இப்படி தான் முன்னாடி இருந்திருக்கும். இப்போ எங்களோட ப்ளே கிரவுண்ட் இருக்கும், அது ஆர்மி எடுத்திருப்பாங்க அவங்களுடைய மார்ச் பாஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக, அந்த ட்ரைனிங்காக அதை வச்சுருப்பாங்க. ஸோ நான் எங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்டிங் மட்டும்தான் அங்கே எலவ் பண்ணுவாங்க உள்ளே போகிறதுக்கு. ஸோ மற்ற டைம்லாம் ஆர்மி தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க, நாங்கள் வெளியே வந்து பார்த்துட்டு இருப்போம். ஸோ ஆனால் இதெல்லாம் ஒரு காலத்தில் கிரவுண்டாக இருந்திருக்குன்றதெல்லாம் அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ போர் வந்து வெறுப்பு தான், போர் வேண்டான்ற மனநிலையில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த அதுதான் எனக்கு அந்த கதைகளை சொல்லணுன்றது இருக்குல்ல, இந்த கதைகளை வெளியே சொல்ல. ஆனால் இப்போ இந்த மாதிரி படம் பார்க்கும்போது இதை பொறுத்து நீங்கள் தீவிரமாக சிந்திச்சிருக்கீங்கன்றதும் இது வழியாக வெளியே வருது. ஏன்னா இது சும்மா நீங்கள் ப்ரெசென்ட் மட்டும் பண்ணல, ஆமாம், இதை பொறுத்த சில ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுறீங்க. அந்த கதாபாத்திரங்கள் சொல்லக்கூடிய சில டயலாக்ஸ் எல்லாமே இதை பற்றி சிந்திரிச்சு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அது என்னன்னு பேசுது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக நான் சந்திச்ச உண்மைகளை மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி நான் பல நீளமான இரவுகள்ல இந்த மாதிரி பிரச்சனைகளை நான் சிந்திச்சிருக்கேன். இது ஏன் இப்படி இருக்கு, இந்த உண்மைகளை ஏதோ ஒரு விதத்துல கலை வடிவமாக உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து கூட நீங்க பண்ணிருக்கீங்க. இந்த படங்கள் இருக்கு என்னன்னா, இப்போ அவர் சொல்லும் போது இன்சிடென்ட்ஸா வந்து ஒரு சைல்ட்ஹுட்ல அவர் என்னெல்லாம் பார்த்தாருன்றது இருக்கு. பட் ஆனால் ஆஸ் ஹி க்ரூ அப், எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ள அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அது ஜேர்னலிஸ்ட். அவர் பண்ண டாக்குமெண்ட்ரிஸ்லாம் வந்து இட் இஸ் ஷோயிங் ரியாலிட்டி, எஸ்பெஷலி இந்த லைப்ரரி எரிப்பு பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. அது பல இடங்களில் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டிருக்கு, பல இடங்களில் வந்து ஸ்க்ரீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கிற, ஸோ ஹி வாஸ் லைக் மோர் ஆஃப் லைக் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒரு மோர் ஆஃப் ஒரு ஆக்டிவிஸ்ட் ஜோனில் தான் இருக்கார் எப்பயுமே. ஸோ இல்லை அதுதான் இப்போ காத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்லோ, பியானிஸ்டோ, இப்படி படங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி உலகத்தோட படங்கள்லாம் பார்க்கும்போது இருக்குல்ல. ஸோ இதுதான் நம்ம படம் பண்ணுறதுக்கான இப்போ இந்த மாதிரி கதைகள் நிறைய எங்கள் ஊரில் இருக்குது. இந்த கதைகள் சொல்லப்படணுன்றது இருக்குல்ல. ஸோ இது வந்து என்னோட கதைகள் மட்டும் இல்லை, இது உலகத்தில் போர் நடக்க எல்லாருடைய கதைகளும் தான். ஸோ அந்த கதைகள் அப்போது என்னோட கதைகளை வந்து நான் சொல்கிறதுன்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அதுவும் நம்ம தமிழில் வந்து இவ்வளோ பக்கத்துலேயே வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இவ்வளோ கதைகளோடு நம்ம இருக்கோம். ஆனால் இந்த கதைகளை வந்து நம்ம வந்து இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளால, தமிழ் சூழலுக்குள்ளால இந்த கதை சொல்லப்படவே இல்லைன்றது இருக்குல்ல. நம்ம கார்த்திகோட நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம், இந்த நிறைய கதை சொல்லிட்டே இருப்பேன், எவ்வளவோ கதைகள் இருக்குது. அதாவது இப்போ சொல்லக்கூடிய ஒவ்வொரு அனுபவமே ஒரு கதையாக மாறலான்ற மாதிரி தானே இருக்குது. அண்ட் கார்த்தி, இன் யுவர் ஓன் வே யூ ட்ரை டு டூ சம்திங் அபவுட் இட் இல்லையா. ஒரு இறைவியில் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், யூ டிட் ஒன் ஆந்தாலஜி ஃபிலிம். ஆமாம், அந்த ஆந்தாலஜி ஃபிலிம்லாம் வந்து அவர் ஷோமி சொன்ன ஒரு இன்சிடென்ட் தான் அந்த ஆந்தாலஜி, அந்த பீஸ்ன்ற இதில் வந்து அதில் வந்து நான் வந்து ஏன்னா அவர் சொன்ன கதையில் என்ன பேசிக்கலி போவாங்க, அங்கே பார்த்தா ஒரு நாய்க்குட்டி தான் இருக்கும். ஆனால் அவர் சொன்ன கதையில் ஆக்சுவலாக ஒரு மனுஷன் இருக்குமா, அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் அது நடக்காதுன்ற மாதிரி சொன்னார். பட் ஆனால் ஷார்ட் ஃபிலிம்காக வந்து ஐ ஜஸ்ட் சேஞ்ச் லிட்டில் பிட். இதெல்லாம் கேட்கும்போது நம்ம மைண்டில் இதெல்லாம் கண்டிப்பாக இட் ஷுட் பி ரிவேட்டிங் சினிமா அப்படின்னு தோணுது. இது பயங்கரமான ஒரு சினிமாவாக இருக்குமே. ஏன்னா நம்ம உலகத்தில் பார்த்து ரசித்த படங்கள்லாம் இதை விட கம்மியான விஷயங்களையே பயங்கர ட்ராமாட்டிக்காக பெருசாக நம்ம காமிச்சிருக்காங்களே, அது நம்ம பரவாயில்ல. அதே மாதிரி தான் இப்போ ரிவேட்டிங் சினிமா ஒரு பரபரப்பான சினிமாக்கா அப்படின்றதுக்காக மட்டும் இந்த கதை என்ன அப்படின்னா நம்ம வேறையும் எடுக்கலாம். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தன் மாட்டிட்டான் அப்படின்றது பீட்சா அதான் ஓகேவா. பீட்சா வந்து வீட்டில் மாட்டிட்டான் தான், அது வந்து ஒரு ஹாரர் ஃபில்மாக இருக்க. பட் ஆனால் இது ஒரு பேரலல் ட்ரா பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஒரு இதுதான், ஒருத்தவங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ளே மாட்டிருக்காங்க, ஒரு கல்யாண வீடே மாட்டிருக்கு. பட் ஆனால் த ஹாரர் ஹியர் இஸ் ரியல், இட்ஸ் நாட் அ வெரி சினிமேட்டிக் ஒரு ஃபிக்ஷனல் இது இல்லை. பட் ஆனால் இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாட்சிங் த ஃபில்ம், லைக் ஒரு ஹாரர் ஃபில்மோ த்ரில்லர் ஃபில்மோ கொடுக்குது. பட் ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுது இல்லை. நான் பேசிக்லி சினிமாவோட ஒரு பர்பஸாக அதான் நான் பார்க்குறேன். ஒரு ஆர்ட் வந்து பேசிக்லி இட்ஸ் லைக் எக்ஸ்பிரஸிங் ஸ்டோரிஸ். ஐ மீன் அது மூலமாக வந்து ஏதோ ஒன்று ஒரு எம்பத்தைஸ் பண்ண வைக்கிறதோ இல்லை அதுக்காக வந்து ஃபீல் பண்ண வைக்கிறதோன்னு மட்டும் இல்லை, ஏதோ ஒரு சின்ன அவேர்னஸ் வரும்ல. இப்போ பேசிக்கலி இப்போ ஜென்ரலாக இப்போ நம்ம பக்கத்தில் வந்து ஒரு வாரம் ஒரு பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ வந்து எல்லாரும் ஓகே இந்த வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ தான் இன்னும் போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன்ல. ஆனால் இப்போ நம்மளுக்கே அதோட எஃபெக்ட் ஒன்று ஃபீல் ஆகுது இல்லை. ஸோ வார்ன்றது எங்கேனாலும் ஐ திங்க் இட் இஸ் அது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் தான். ஸோ வார் இஸ் நாட் அ ஜோக் ஆர் சம்திங் டு வாட்ச் ஃபார். இப்போ நம்ம விலகி இருக்கோன்றனால வந்து நம்ம வந்து அதை வந்து பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தாலும், பட் அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து ஹெல்ப் ஆகும்ன்றது தான் எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே சொல்கிறேன். இப்போ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், பியானிஸ்ட், எனக்கெல்லாம் பியானிஸ்ட் படம் பார்க்கும்போது அதோட
அதெல்லாம் அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஓரோட ஃபைனல் விக்ட்ரி யாருன்னு தெரியாது. ஒருத்தன் ஒரு டைமில் வெற்றியாளனாக இருந்து அந்த இடத்த பிடிச்சிட்டு இருப்பான் பியானிஸ்ட்லாம். அப்புறம் ரொம்ப ஒரு அந்த படத்தோட முடிவில் பார்த்தா அவனே வந்து கைதியாக உட்காந்துருப்பான். ஸோ போரோட வெற்றி வந்து நிரந்தரமற்ற ஒரு விஷயம்ன்றது தான் நம்ம வரலாறு முழுக்களையுமே பார்த்துருக்கோம். வரலாறு முழுக்களையுமே மாறி மாறி தான் வெற்றிகள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அந்த மாதிரி படங்கள் வருது இல்லை, அந்த அந்த அதெல்லாமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உருவாக்குது. இப்போ நீங்கள் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் எடுத்தால் நீங்கள் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்லாக ஒரு பியூட்டிஃபுல்லான படமாக தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அது சொல்கிற கனதி இருக்குல்ல, அவங்க அந்த விளையாட்டை நம்ம ஒரு இடத்துல விளையாட்டாக பார்க்குறோம். ஆனால் அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு நமக்கு அது உருவாக்குற அதிர்வு இருக்குல்ல. நான் வந்து படத்தில் சினிமாவில் அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த அதிர்வை மக்களுக்கு கொடுக்கணும். நம்ம வந்து போகிற வந்து வெறும் துப்பாக்கிகளால் விளையாடுற விளையாட்டாக வந்து நம்ம காட்டக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்து தெரியும், இப்போ வீடியோ கேம்லேயே துப்பாக்கியால் 2 பேர் அடிச்சுக்கிறது. அப்போ மக்கள்லாம் வந்து ஏதோ போர்ன்றது வீடியோ கேம் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்றது இருக்குல்ல. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு லைஃப்பை சொல்கிறது மூலமாக அந்த மக்களுக்கு அந்த கதையை சொல்கிறது தான் ஒரு சகஜமாக நம்மளுடைய சினிமாக்களில் ஒரு ஹீரோ கன் எடுக்கிறேன் இது மாதிரி ஒரு ஃபேண்டசி வயலன்ஸ் ஒன்று நடக்கும். உங்களால் அது ஃபேண்டசியாக உங்களால் பார்க்க முடியுதான்னு நான் கேட்குறேன். இல்லை, என்னால் அது ரொம்ப ஃபேண்டசியாக மட்டுமே பார்க்க முடியல. எனக்கு ஒவ்வொரு மரணத்துக்கு பிறகு, ஒவ்வொரு துப்பாக்கி சூட்டுக்கு பிறகும் நிகழக்கூடிய மரணத்துக்கு பிறகு இருக்க கதைகள் இருக்குல்ல, அது தான் நான் வந்து அதுதான் நினைக்கிறேன். ஒரு போர்க்களத்தில் வந்து இப்போ நான் வந்து நினைக்கிறேன், துப்பாக்கி வந்து ஒரு ஒரு மெஷின் தான். ஆனால் அது யார கையில் இருக்குன்ற பொறுத்து தான் வந்து அது என்ன பண்ணுதுன்றது நமக்கு தெரியுது. ஸோ இன்னைக்கு இந்த ட்ரிகர் யார கையில் இருக்குன்றது தான் இன்னைக்கு இருக்கிற போரும் அதுதான். இப்போ இன்னைக்கு நானும் நீங்களும் நினைச்சா அந்த போரை நிறுத்த முடியாது. ஸோ யார் கையில் ட்ரிகர் இருக்கோ அவர் தான் வந்து இன்னைக்கு உலகத்தை டிசைட் பண்ண முடியும். இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கும், நம்ம பெட்ரோலுக்கு கியூவில் நிற்கணுமா இல்லையான்றது வரைக்கும் ஒருத்தர் நம்ம டீ கடை க்ளோஸ் ஆகிருப்போம், வரும்போது டீ கடை க்ளோஸ் ஆயிடுச்சு ஏன்னா கேஸ் இல்லைன்றாங்க. ஸோ அது வரைக்கும் அப்போ வந்து போரோட அந்த ட்ரிகர் யார கையில் இருக்குன்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதுதான் எல்லாருடைய லைஃபையும் தாக்கம் செலுத்துது. என்னுடைய வாழ்க்கை தாக்கம் செலுத்துனது தான். இப்போ இன்க்ளோடியல் பாசஸ் மாதிரி ஒரு படம் வந்து ஒரு கமர்ஷியலாக ஹிட் ஆகுது. ஆனால் அந்த படத்தில் சொல்லப்படுற ஒருத்தன் வந்து ஹிஸ்ட்ரியை கரெக்ட் பண்ண நினைக்கிறான். ஸோ ஹிஸ்ட்ரியை கரெக்ட் பண்ணால் இப்போ நான் அந்த படம் பார்க்கும்போது நான் வந்து என்னோட ஹிஸ்ட்ரியை கரெக்ட் பண்ண நினச்சா என்னமா ஒரு படம் உருவாகுன்றது இருக்குல்ல, அந்த படம் என்கிட்ட விஷனாக இருக்குது. ஸோ ஒருவேளை வந்து என் படத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு அந்த காலப்பகுதியில் ஒரு முடிவு எடுக்கப்படுது. இப்போ என் படத்துக்காக அந்த முடிவு ஒருவேளை எடுக்கப்படாம விட்டுருந்தான் இந்த மொத்த வரலாறே வேற மாதிரி ஒன்று மாறி இருக்கும், வேற மாதிரி ஒரு கதை நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதுதான் நமக்கு விஷனாக இருக்குது. இப்போ நம்ம இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸே ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்னதான் ஒரு நிஜத்தை சார்ந்த ஒரு படமாக இருந்தாலும் அது சினிமாக்காக சில வேலைகள்லாம் நடக்குதுல்ல. எங்கெங்கெல்லாம் இதை மேம்படுத்தணும், ஒரு எஃபெக்டை எங்கே இவனை ஒரு ஹீரோயிக்கான ஒரு வைப் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ள அது ஒரு ஆல்மோஸ்ட் இந்த ஒரு டாக்யூ ஸ்பேஸ்லேருந்து எவ்வளோ தூரம் விலகி இருக்கோ அந்த மாதிரி தான் படங்கள் எடுக்கப்படுது. பட் இப்போ ஒரு நீலிரா இஸ் நாட் தட் இல்லையா? ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையவும் கான்ஸ்டன்ட்டாக கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. நம்ம இப்போ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பியானிஸ்ட்ல நம்ம பேசுறதுனால அது உலக அளவில் ஒரு கமர்ஷியல் வெற்றியும் பெற்ற படங்கள். கார்த்தி, ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, எது அதை நிர்ணயிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம நோக்கம் என்னன்னா இந்த மாதிரி கதைகளை அட்ராக்டிவ் சினிமாவாக, கமர்ஷியல் சினிமாவாக நம்ம மாற்ற முயற்சி பண்ணணும்னு எது அதை செய்யுது, எது அதை தடுக்குது அது ஆகாமல் இருப்பதில்? இல்லை, அதுதான் இப்போ நான் வந்து இப்போ இந்த ஸ்கிரிப்ட் நம்ம சொன்னப்போ ஃபஸ்ட்டுலேருந்து நான் ஷோமிகிட்ட சொன்னதுமே வந்து என்னென்னா, இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கான படமாகவே நீங்கள் யோசிங்க. இட்ஸ் நாட் தட் ஓகே நம்ம வந்து இது மாதிரி வந்து ஒரு வார்லேருந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறோம், அதனால் வந்து இது வந்து எல்லாருக்குமான படம் கிடையாது, நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் ஒரு நீஷ் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்க்காக தான் பண்ணுறோன்ற மாதிரி கிடையாது. ஸோ அதனால தான் இப்போ நீங்களே வந்து இந்த படத்தை வந்து கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் பார்த்தீங்க. அப்புறம் இங்கே அது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிறது காரணம் அதை முன்னாடியே பிளான் பண்ணப்பட்டு எடுத்த போது, ஏன்னா இங்கே தேட்டர்களுக்கு வரும்போது அந்த ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த படத்தை இப்போ இந்த பாலிடிக்ஸு, இந்த வார் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகும். தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸை கொடுக்கும். ஆனால் இது எதுவுமே வேணாம், ஒரு படமாக பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஜானருக்குள்ளே இது வந்து ஒரு பரபரப்பான, ஏன்னா படமே ஒரு 1.5 மணி நேரம் தான். ஆக்சுவலி இது என்டையர் ஃபிலிம் லென்த்தே 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் வந்து இது வரைக்கும் நாங்கள் நிறைய பேர் படம் போட்டு காமிச்சப்போ இதை பற்றின எதுவுமே ஒரு அவேர்னஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ப்ளஸ் அவங்களுக்கு இதை பற்றி தெரிய வைக்கணுன்றது எங்களோட மோட்டிவ் கிடையாது. எங்களோட என்னென்னா, இந்த ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறோம். அப்போ அவங்க பார்க்குறப்ப நிறைய பேர் என்னென்னா பயங்கர பரபரப்பாக போச்சு, அந்த வீட்டில் நம்மளே மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு, என்ன ஆகுமோன்ற ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லிட்டு அது போகும்போது இன்னொரு கொஸ்டின் வந்து இப்பலாமா அப்போ இருந்துச்சு அப்படின்ற ஒன்று சொல்கிறாங்களா, அவ்வளோதான். அதுதான் இந்த படத்தோட ஒரு இது. அண்ட் மானிட்டரிலி ஆல்சோ வி ஆர் எய்மிங் அட் திஸ் ஃபிலிம் ஷுட் பி
அதாவது வந்து நம்ம நம்ம வந்து ஆசைக்காக ஒன்று பண்ணோம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பிகாஸ் வி ஆர் ட்ரைங், வி ஆர் புட்டிங் இன் அவர் ஃபுல் எஃபர்ட் ஸோ தட் ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ வந்து தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ் வந்து ஐ திங்க் வி ஆர் ஐ மீன் யூஸ்வலாகவே தமிழ் ஆடியன்ஸ் ஜென்ரலி தே கோ அண்ட் சி ஃபில்ம்ஸ் அண்ட் தென் தே சப்போர்ட் ஆல் சார்ட் ஆஃப் அ நியூ திங். இது வந்து இந்த த்ரில்லர் ஜோனுக்குள்ளே இருக்கிறனால இது வந்து ஒரு ஒரு கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆனாதான் பார்க்க தேவையில்ல. அதான் சொல்கிறேன். ப்ளஸ் இது வந்து என்னன்னா ஒரு இப்போ நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ ஒரு இன்டர்வியூக்கான ஒரு ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஃபில்மாக இருக்குன்றனால உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக அந்த 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு போடணும் தெரியாதுன்ற மாதிரி இருக்குன்றனால இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு மார்க்கெட் ஏரியாவுக்குள்ளே இது வந்து ஒரு வயபிளாக இந்த படத்துக்கு போடப்பட்ட பட்ஜெட்டும் இது மூலமாக வரப்போகிற பணமும் ஒரு வயபிளாக இருந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறையா படங்கள் வர ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ World War II அப்படின்னு நடந்துச்சு. அதில் வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு சர்வாதிகாரி வந்து ஒரு மொத்தமாக ஒரு இனத்தையே அழிச்சிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டே வந்து தேசியனோ அங்கேருந்து ஜெர்மனிலேருந்து வர அந்த யூதர்கள் அந்த இதுலேருந்து தான் வந்து ஹாலிவுட்டில் நிறைய பிக் ஷாட்ஸ் எல்லாருமே ஆகுதான். அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லப்பட ஆரம்பிச்சிச்சு நிறையா. இப்போ நம்ம சொல்கிறேன் இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஏன்னா தே ஆல்சோ நோ தட் ஓகே அதுலேருந்து பயங்கரமான ஒரு இன்டர்வியூவான ஒரு படங்கள் எடுக்க முடியும், ஒரு சினிமாவாக பார்க்க முடியுன்றப்போ அதனால தான் வந்து அவ்வளோ ஃபில்ம் மேக்கர்ஸ் வராங்கல்ல அங்கேருந்து. ஸோ எங்களோட மோட்டிவ் வந்து அதுதான். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஓகே எனக்கு ஷோ மீ ஃப்ரெண்டு இல்லை நான் வந்து ரொம்ப எம்பத்தைஸ் பண்ணுறேன் அந்த வார் இதை பற்றி அதனால ஒரு படம் எடுத்துட்டு அப்படின்ற மாதிரின்னு மீறி திஸ் ஷுட் ஆக்சுவலி ஓப்பன் அப் சம்திங் ஸோ தட் யூ கெட் டு சி மோர் நியூ ஸ்டோரிஸ் மோர். இந்த படம் ஸ்டார்டிங்லேயே இல்லை நம்ம அதை பற்றி பேசுகிறோம். ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்ற ஒரு இடத்துல நிறைய அப்சர்விங் மூமெண்ட்ஸ் நம்ம சினிமாவில் ஃபாரின் சினிமாலேயே இந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு செட்டிங்கில் பயங்கரமான ஒரு கொடூரம் அப்படின்றது இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் நம்ம வந்திருக்கோம். சட்டுன்னு அந்த ரெட் வெட்டிங் எபிசோட் ஞாபகத்துக்கு வருது. இல்லைன்னா கில் பில் அஃப்கோர்ஸ் அந்த பொண்ணுங்க என்ன நடக்குது ஏன் ரிட்ரோவே நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு எழுத்தாளராக இயக்குனராக வாட் இஸ் இட் அபவுட் திஸ் ஐடியா தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நினைக்கிறீங்க காலம் கடந்து? ஆமாம், ஏன் படத்துல நிறைய வெட்டிங் இருந்திருக்கு. எல்லா படத்துலையுமே ஒரு வெட்டிங் முடியும் போது ஒரு சண்டை. ஆமாம், ரெட்ரோவில் அப்படி இருக்குது. ஜெகமே தந்திரம்லேயும் அந்த வெட்டிங் முடிஞ்சோன்னு ஒன்று நடக்கும். அது இல்லை பேசிக்கலி வந்து என்னென்னா அது சடனாக ஒரு ட்ராமா ஆட் பண்ணிடுதுல்ல. அதாவது வந்து எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க அந்த ஒரு மூமெண்ட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்கும் போது வந்து டெஃபினெட்லி சம்படி கம்ஸ் இன் அப்படின்றப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ட்ராமா ஒன்று கிரியேட் ஆகுது. பட் ஆனால் வந்து இது அதுக்காக எடுக்கப்பட்டது கிடையாது. என்னன்னா அப்படி ஏன்னா நீங்கள் படம் பார்த்துருக்கீங்கனால உங்களுக்கு தெரியும் ஓவராலாக அந்த வெட்டிங் அப்படின்றது சொல்கிறதே வந்து வி கான் ரிவீல் மச். பட் அந்த விஷயமே எனக்கு வந்து பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. ஸோ இப்போ படத்தோட இந்த படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா போய் ஒரு வயசான ஒருத்தர் வந்து இப்போ பெர்மிஷன் வாங்குவார் ஆர்மிட்டு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவே வந்து எனக்கு இந்த கதை நாங்கள் ரொம்ப நாள் வருஷத்துக்கு முன்னாடி பேசினோம். அப்போ எனக்கு ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. என்ன எப்பலாமா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் கொரோனா வந்துச்சு. அப்போ வந்து நம்மளே போய் பெர்மிஷன் வாங்கணும். ஸோ இப்போ புரியுது, அப்போ வந்து புரியுதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போயுமே இப்போ அதே மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் வந்து கரெக்டாக ஏன்னா அந்த படம் நாங்கள் ஒன்றே பண்ணிட்டோம். அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார் அ ரைட் திங், வி ஆர் லுக்கிங் ஃபார் சம் பிஸ்னஸ் திங். ஆனால் ஒரு பாயிண்டில் வந்து நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இல்லை ரிலீஸ் பண்ணிடுவோம், வில் ஜஸ்ட் லிவ் இட் டு பீப்புள், ஸோ லெட் பீப்புள் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து April 3rd தான் டேட்டு, குட் ஃப்ரைடே அன்னைக்கு வில் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டீமாக டிஸ்கஸ் பண்ணுறோம். பண்ணி முடிச்சு 4வது நாளில் இந்த வாரம் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லாஸ்ட் வீக் ஒரு நியூஸ் வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் திஸ் LPG ஷார்ட்டேஜ் ஆர் சம்திங் நிறையா வெட்டிங்ஸ் ஆர் பீங் கேன்சல்ட். ஸோ ஒரு வாரனால நம்ம ஊர் வெட்டிங்கே நிற்குதுன்றப்போ அந்த டைமில் ஒரு வெட்டிங்கு அங்கே நடக்குதுன்றப்போ எனக்கு அந்த செட்டப்பே ரொம்ப இதாக இருந்துச்சு. இட் இஸ் நாட் லைக் ஒரு கமர்ஷியலாக ஒரு ஒர்க்கிங் கான்செப்ட்ன்றதுக்காக இது பண்ணல. பட் அது ஸ்டோரியாக ஒன்று வந்துச்சு அதில். ப்ளஸ் ஹியர் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் டு டெல் த்ரூ தட் ஆல்சோ. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது படம் பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் புரிகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஆக்ஷனாக இப்போ வந்து இந்த படம் வந்து முருகதாஸ் சார் பார்த்தப்போ லிங்கசாமி சார் முருகதாஸ் சார்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் லிங்கசாமி சார் தான் சொன்னார், ஒரு இன் செகண்ட் ஹாஃப் ஒன் மேஜர் சீக்வன்ஸ் லுக்ஸ் லைக் ஒரு முருகதாஸ் சார் படம் பார்க்குற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னு லிங்கசாமி சொன்னார். அந்த ஒரு இன்ட்ரிகிங்காக அவங்க யோசிக்கிறது, ஒரு வாருக்குள்ளே அந்த டாக்டிக் யூஸ் பண்ணுறது. ஸோ தேர் இஸ் அன் ஆக்ஷன் பட் நாட் லைக் கில்லிங் பீப்புள், ஃபயரிங் அந்த கன் இதெல்லாம் இல்லை. பட் ஆனால் வந்து மோர் ஆஃப் ஒரு இடத்துல இல்லை இந்த ஃபிலிமில் ஒரு வயசுக்கு பிறகு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் சண்டை போட இயக்கத்துக்கு போய் ஜாயின் பண்ணலாம், இல்லை இந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியேறலாம். அதாவது இது ஃபைட் ஆர் ஃப்ளைட் இல்லையா? ஆக்சுவல் லிட்ரலி அது நம்ம சைக்காலஜில என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி
வாழ்க்கையை நடத்துவது ரொம்ப ரொம்ப ஒரு பேடான திங் உங்க மைண்டுக்கு. ஒண்ணு நீ சண்டை போடணும், இல்ல ஓடணும் அப்படின்றது. ஸோ ஐ வாண்டட் இந்த ரெண்டு இதுதான் சாய்ஸஸ் வாழ்க்கைக்கு அப்படின்னா, நீங்க வளர்ந்த ஒரு இடத்துல எது எதை நோக்கி இப்போ நம்ம வாழ்வது, எதை நோக்கி நம்ம இங்க வளருவது, என்ன ஸ்கில்ஸ் அண்ட் கத்துக்கணும். ஆல்சோ ஒரு எமோஷ்னல் கோஷன்ட்டாக இந்த படத்துக்கு வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக நான் பார்க்குறது. ஏன்னா இப்போ நான் அதுக்கப்புறம் நான் வந்து யூஎஸ்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், யூகேல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் லைக் டயஸ்போரா ஹூஸ் இந்த மாதிரி இங்கேருந்து புலம்பெயர்ந்து போனவங்க. இப்போ அவங்க தான் ஒரு பெரிய டயஸ்போரா பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ யோசிச்ச மாதிரி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, இவர் பாலுமேந்திரா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ வந்து பாலுமேந்திரா சாருக்கு வந்து ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் திரும்ப அந்த ஊருக்கு போகணும், அவரோட வீடெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. கடைசி அவரால் போக முடியல. ஸோ அவர் என்ன சொல்லுவாரா, அங்கே யாராவது போயிருந்தாங்கன்னா அங்கே போடா, எப்படி பாரு, அந்த தெரு எப்படி இருக்குன்னு பாரு, பார்த்து சொல்லு எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லி விடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஒரு பெரிய ஆட்களுக்கு இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு இந்த படம் வந்து சம்திங் இட் வில் கிவ் தட். ஓகே, அவங்களால திரும்ப போக முடியாத அந்த ஊரையும் அந்த வீட்டையும் அந்த சாப்பாட்டையும் அந்த மக்களையும் வந்து அவங்க ஒரு பெரிய திரையில் பார்க்கறதுக்கான அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன் இந்த படத்து மூலமா. அது என்னோட ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். எனக்குமே சின்ன வயசுலேருந்து அந்த இப்போ நமக்கு இந்த பெரிய திரையில் என்றைக்காவது ஒரு நாள் வந்து என்னோட வீடையோ என்னுடைய சாப்பாட்டையோ குறைந்தபட்சம் என்னோட மொழியோ பேச மாட்டாங்களா. நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த இலங்கை தமிழ் தான் இதில் இருக்கணுன்றதுலையும் தெளிவாக இருந்தோம், தீவிரமாக இருந்தோம். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து அது என்னைக்காவது ஒரு நாள் இந்த பெரிய திரையில் பேசுகிறவங்க என்னோட மொழி வராதான்றது இருக்குல்ல. என்னைக்காவது ஒரு நாள் அதுதான் இன்னைக்கு நம்ம சாத்தியப்படுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அப்போ இந்த தெனாலி மாதிரி படம்லாம் ரொம்ப முக்கியமாக பட்டுச்சா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் இப்போ அந்த படங்கள் எல்லாமே அதை தொட்டு சென்றதாக தானே இருக்கு. அந்த கதையினுடைய ஆழமாக இடத்துக்குள்ளே போகலைன்றதான் என்னுடைய இதாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு மதுரையோட வீட்டை பார்த்துருக்கேன், ஒரு கோயம்புத்தூரோட வீட்டை பார்த்துருக்கேன், திருநெல்வேலியோட வீட்டை பார்த்துருக்கேன். அந்த ஊர் தெரு எல்லாமே எனக்கு தெரியுது இல்லை. ஆனால் இதுக்கு இந்த மாதிரி என் ஊர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. இப்போ நான் லோயலாவில் படிக்கும்போது நான் என்னோட ஊரை பற்றி இதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த ஊரை பற்றி இதை பற்றி நிறைய கதை பேசிகிட்டே இருப்போம். எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களால விஷுவலைஸ் பண்ணவே முடியாது. ஈவன் தோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலையுமே உங்களுக்கு ரெஃபரன்ஸே இல்லைல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸை வச்சு தான் நம்ம ஒரு முடிவை பண்ணுறோம். ஸோ ரெஃபரன்ஸ்லேருந்து தான் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே நம்ம ஒரு ஃபிலிம் ஒரு ரெஃபரன்ஸ், இது ஒரு கொரியன் ஃபிலிமில் இன்ஸ்பயர் ஆகிறோம் அல்லது ஒரு ஹாலிவுட் ஃபிலிமில் இன்ஸ்பயர் ஆகிறோம்னா நம்ம ஒரு வார் ஃபிலிம் இங்கே எழுதும் போதோ அல்லது வார் பற்றி இங்கே யோசிக்கும் போதோ நம்ம என்ன யோசிக்கிறோம்னா ஹாலிவுட் ஃபிலிமோட அது ரெஃபரன்ஸில் தான் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கிறோம். ஸோ ஈழத்து கதை எழுதும் போதுமே அந்த ரெஃபரன்ஸில் தான் எழுத ஆரம்பிக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரியான அப்போ ஒரு ஈழத்து ரெஃபரன்ஸே நம்ம இல்லை. இப்போ இது ஒரு ரெஃபரன்ஸாக இருக்குது. இன்னொன்று கார்த்திக் சொன்ன மாதிரி அது கமர்ஷியலாக ஏன் வரணுன்றது இருக்குல்ல. அது வந்து இப்போது இது ஒரு நீண்ட காலமாக பல பேருடைய முயற்சி. எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருந்துச்சு ஒரு முழுமையான ஈழத்து படம் எடுக்கிறதுல. இப்போ ஏன் வந்து தெனாலியில் ஒரு முழுமையான அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்றது ஒன்று இருக்குது. இல்லை ஒரு கணத்தில் முத்தமிட்டால் இருக்கும்போது அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னு இருக்குது. ஜெகமேந்திரம் இருக்கும்போது என் முழுமையாக ஒரு ஈழத்தகதியோட கதையாக மட்டுமே அதை பண்ண முடியலைன்றது. இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொடக்ஷனாக ஒரு தயக்கம் இருக்குல்ல. ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து தயக்கம் இருக்கு. ப்ரொடியூசருக்கு ஒரு தயக்கம், ஐயோ இந்த சப்ஜெக்ட் ஓடாது அது பார்த்தா வந்து ரொம்ப ஆர்ட் படமாக இருக்கும், டாக்குமெண்ட்ரிமாக இருக்கும், அதனால் ஓடாதுன்ற ஒரு பொது புத்தி இருக்குல்ல சினிமாவோட பொது புத்தி. அந்த பொது புத்தியை உடைச்சி நவர்த்தணுன்றதான் என்னுடைய இதாக இருக்குது. அந்த பொது புத்தியை இந்த படம் அதை உடைச்சிருச்சுன்னு வைங்களேன். இப்போது பல கதைகள் இருக்குது. இப்போ நான் கார்த்திக் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறேன். நான் கார்த்திகிட்ட பிரம்மாண்டமான கதைகள் இருக்கு. நீ ஹாலிவுட்ல இருந்து பார்த்து சிலாகிச்சிருக்கக்கூடிய கதைகளை போல பல கதைகள் வந்து இது வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்குது. ஆனால் இதுக்குள்ள பல கதைகள் நம்ம ஒரு பரபரப்பா நீங்க ஒரு இன்னைக்கு வரக்கூடிய இப்போ நீங்க கன்லாம் வச்சு வரக்கூடிய ஒரு பரபரப்பான ஒரு சினிமா இருக்குல்ல, ஒரு கமர்ஷியல் ஹீரோயிக் சினிமா இருக்குல்ல, அப்படி பல ஹீரோயிக் சினிமா கதை இருக்கு. அந்த கதையெல்லாம் பண்ணணும்னா இப்போ அந்த கதைகளுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து கமர்ஷியலான ஒரு வெளியே திறக்கணும். ஸோ இந்த படம் வந்து அந்த வெளியே திறக்கணுன்றதான் எங்களுடைய இதுவாக இருந்துச்சு. ஏன்னா என்னைக்கோ ரெண்டாம் உலக யுத்தத்தில் நடந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த படங்களை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஹாலிவுட்ல பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்கோ இப்போ வியட்நாம் வார் படங்கள் இருக்குல்ல, வியட்நாம் வார்ல வந்து அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் இருந்த டைம்ல கால போய் படங்கள் வந்து இப்போ போன வருஷம் வரைக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகுது. போன வருஷம் பிறகு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரியான கதைகளும் நம்மள்ட்ட இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அந்த கதைகள் இருக்கு. அவ்வளோ கதைகள் இருக்கு, அவ்வளோ பரபரப்பாக சொல்லக்கூடிய கமர்ஷியலாக சொல்லக்கூடிய கதைகள் இருக்கு. ஆனால் அதை எடுக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்குல்ல. ஸோ
ஸோ அதனால தான் இப்போ கார்த்தி சொன்னால இது எப்படி கமர்ஷியலாக அதை இது பண்ணணும்னு இருக்கு. ஸோ மெயின் ஸ்ட்ரீமான ஆடியன்ஸுக்கு அதை சொல்ல முடியும். அதுக்குள்ள பல லேயர்ஸ்கள் இருக்கு. நான் வந்து லேயர்ஸ் எல்லாத்தையும் ரிவீல் பண்ண விரும்பலை. ஆனால் வந்து ஒவ்வொரு தொகுதி மக்களுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குள்ள படத்துக்குள்ள. சாதாரணமாக காட்சி சொன்னால் எதுவுமே தெரியாமல் பார்க்குற ஒருத்தனுக்கு வந்து ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லர் சர்வைவல் த்ரில்லர் படம் பார்த்து ஃபீல் இருக்கு. மஞ்சுவல் பாய்ஸ் பார்த்து ஒரு ஹிட் இதாக ஒருத்தனுக்கு அவன் அந்த மாதிரி ஒரு பரபரப்பான த்ரில்லர் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் சண்டை நடந்துச்சு, ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, இந்த கேள்வி வரும். அவ்வளோதான். அதுதான் நான் சொல்ல நினைக்கிற விஷயம். நான் வந்து படத்துக்குள்ளே எல்லாத்தையும் போய் அவனுக்கு ஒரு ஸ்பூன் ஃபீடிங் பண்ணவோ டீச் பண்ணவோ விரும்பலை. ஸோ ஒரு பரபரப்பாக எதுவுமே தெரிலன்னா ஜாலியாக ஒரு பரபரப்பாக ஒரு படத்தை பாரு. ஆனால் படம் பார்த்து முடிஞ்ச பிறகு ஒரு கேள்வி எழும். இப்போ அதுதான் நான் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்ல உதாரணம் சொல்கிறேன். அந்த படம் பார்த்து முடிச்சு நீங்கள் வெளியே வரும்போது இருக்குல்ல, இன்னை வரைக்கும் உங்களுக்கு அதை மறக்க முடியாத ஒரு கேள்வியை அதை எழுதிக்கிட்டே இருக்கும். இவ்வளோதான் நம்ம ஒரு சினிமாவில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த வேலை தான் பலமுறை இல்லை இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு ஒரு ஆன்டிசிபேஷன் ஒன்று கிரியேட் பண்ணுது. அங்கே வெளியில் சில பேர் தயாராகிட்டு இருக்காங்க, துப்பாக்கிகள்லாம் வச்சுக்கிட்டு, உள்ளுக்குள்ளே சில பேர் தயாராகிட்டு இருக்காங்க, அப்படி இப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளெல்லாம் போச்சுன்னா அது என்னவாக மாறும்னு நமக்கு தெரியும். அது என்னவாக ஆல்மோஸ்ட் எழுதப்படாத ஒரு ரூல் மாதிரி அது இதை நோக்கி தான் போகுது அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள. இந்த ஃபிலிமில் நீங்கள் அது வேறு மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நான் அது ஸ்பாயில் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். அதை பொறுத்த கவலைகளோ சந்தேகங்களோ ஏதாவது ஒன்று இருந்துச்சா? ஐயோ இது 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 ஒரு பில்டப் மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோமே, பண்ணிட்டு அந்த ஒரு விஷயம் இங்கே இல்லை அப்படின்றதுனால. இல்லை, ஏன்னா இவர் ஷோமி அந்த ஸ்கிரிப்ட் சொல்லப்போ எனக்கு அதில் முக்கியமாக பட்டது வந்து இப்போ நான் என் படங்கள்லேயே சொல்கிறேன், நிறையா வந்து ஷூட் அவுட்ஸ் பேட்டையெல்லாம் வந்து கடன்னு சொல்லுவோம், ஜெகமேதனை சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. பேட்டையெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் படித்து பேசுகிறேன், ஹலோ கொஞ்சம் பேரை கம்மியாக கொள்ளலாம். பேட்டையில் அவ்வளோ பேர் இல்லை அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபேண்டசைஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஒரு ஹீரோயிசம் அப்படின்றப்போ நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ வந்து அந்த மாதிரி வந்து இந்த படத்தை நம்ம டீல் பண்ண முடியாது. ஆனால் இவர் ஸ்கிரிப்ட் சொன்னப்போ இது எல்லாமே வந்து என்னென்னா 2 பக்கம் இதில் 3 பேர் இருக்காங்க, 3 செக்மெண்ட் இருக்காங்க இதில். ஸோ ஆனால் அதில் யாருக்குமே வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் புல்லட் ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோ டிஸ்கஷன்ஸ் ஒன்று போகுது. ஏன்னா ஒரு புல்லட் கேன் காஸ்ட் எனிதிங். ஏன்னா வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து சினிமான்றனால போட்டு அடிச்சு கடற்கரைன்னு சொல்கிறோம். பட் ஆனால் வந்து ஒரு புல்லட்டுக்கு இப்போ யார் ஃபயர் பண்ணாலுமே அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அந்த புல்லட் ஏற்படுத்த போகிற அந்த ஒரு மரணத்தையோ ஒரு அழிவையோ அதான் சொல்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததே. வந்து இந்த படத்தில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வில்லன் யாருமே கிடையாது. தேர் ஆர் லைக் ஆல் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் புட் இன் அ வார் சிச்சுவேஷன். அண்ட் அதில் ஒருத்தருக்கு அகேன்ஸ்டாக எப்படி போகிறாங்க. அண்டு எல்லார் கையிலையுமே துப்பாக்கி இருந்தாலும் அதை ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு தாட் ப்ராசஸும் அவ்வளோ ஒரு ஆர்குமெண்ட்ஸும் அவ்வளோ ஒரு யோசனைகளும் போதில்லை. அதுதான் எனக்கு புதுசாக இருந்துச்சு. நம்ம இன்ஃபேக்ட் இன்க்ளோரியஸ் பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால அதில் ஒரு பார் சீன்ல இந்த மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் துப்பாக்கி வெயிட் பண்ணுவாங்கல்ல ஒரு மோமெண்ட். எல்லாரும் ஒருத்தர் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, யார் ஃபர்ஸ்ட் இப்போ சுட போறாங்க. இந்த படத்துலயும் பிரிட்டி ஒரு மோமெண்ட் இருக்குல்ல, எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல கன் வச்சுட்டு ஒருத்தர் ஆல்மோஸ்ட் கிரேனேட் வாயில. ஏன்னா ஓர்ல நீங்க நம்ம ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கு. பட் ஆனா வந்து திஸ் இஸ் சம்திங் லைக் a different stand off which I have not seen before because nobody resolution is definitely different. ஓர்ல வந்து எல்லாருமே ஏதோ ஒரு ஹியூமன் லைஃப்ல இருந்து வந்தவங்களா இருப்பான். எந்த தரப்புமே 2 போராடுற தரப்பு எல்லாருமே இருப்பான். ஆனா அவன் எந்த இடத்துல அவன் ரொம்ப மிருகமா மாறுறான், அது ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா மாறுறாங்கன்றது இருக்குல்ல. ஏன் அது வந்து அந்த இடத்துல தீர்மானிக்கப்படுது. நீங்கள் ஒருத்தரை சுட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கு பிறகு அங்கே யாருக்குமே வந்து நிதானம் இருக்காது. ஸோ அது வரைக்கும் தான் நிதானம் கடைபிடிக்கும். இப்போ நீங்கள் சுடுறதுக்கான பாயிண்ட் வர வரைக்கும் தான் அந்த நிதானம் இருக்கும். ஆனால் அங்கே இடத்துல சுட்டுட்டாங்கன்னா டக்குன்னு என் பக்கத்துலேருந்து என்னோட ஆள் செத்துட்டாங்கன்னா நான் டப்புன்னு சுட்டுருவேன். ஸோ அடுத்த ஆள் டப்புன்னு டக்குன்னு அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் யார்கிட்டே நிதானம் இருக்காது. ஏன்னா அதுக்கு மேலே சண்டை தான். அப்போ அந்த நிதானத்தோட எட்ஜ் இருக்குல்ல, அது எல்லை இருக்குல்ல, அது எல்லை வரைக்கும் தான். அந்த எல்லையை கடந்துட்டா நம்ம அதுக்குள்ளே அதை கட்டுப்படுத்த முடியாது போகிற. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் போகிற எல்லா போர்லையும் அதான் பார்க்குறோம். ஆரம்பிக்கிறது தான், ஆரம்பிச்சுட்டா அதை நிறுத்துறதுக்கானது வந்து அவ்வளோ இலகுவாக நிறுத்த முடியாது. தேதிக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு. when does a film become propaganda அப்படின்ற ஒரு கேள்வி. ஒரு படத்துக்கும் ப்ராபகண்டாவுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. வெரி ரெலவெண்ட் கொஸ்டின் டு ஆஸ்க் இன் டுடேஸ் வேர்ல்ட். கார்த்தி, வாட் டு யூ see as the difference? எந்த இடத்துல நீங்கள் ஒரு படத்தை, வாட் ஸ்டாப்ஸ் அ ஃபிலிம்
ஐ திங்க் எனக்கு வந்து அந்த படத்தோட ஓவரால் இன்டென்ட்டாக படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இப்போ நான் எழுதுகிற ஸ்கிரிப்ட்னு சொல்ல வரல, இவர் பண்ண ஸ்கிரிப்ட்னு சொல்ல வரல. பட் ஆனால் எனிதிங் ஒரு ஸ்கிரிப்ட் படித்து முடிச்ச உடனே ஓகே இந்த படத்தோட இன்டென்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்றதுல அது 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 எந்த சைடு எடுக்கிறதுன்றதை பொறுத்து we can actually identify whether it is a propaganda film or it is like என்ன அதுக்குள்ளே அஜெண்டா இருக்கா, இதுக்குள்ளே வந்து வேறு மாதிரி ஒரு பண்ணுறதுக்கான அஜெண்டா இருக்கான்றது தெரியும். இப்போ வந்து எனி ஃபில்ம் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் இன்னர் ப்ரொபகண்டான்ற மாதிரி இருக்கலாம், அந்த இன்டென்ஷனில் எடுத்துருக்கலாம். பட் ஆனால் அதை பூசி மறைக்கப்பட்டிருக்கலாம். வெளில பார்க்கும்போது அது வந்து ஒரு பரபரப்பான ஒரு இதாக போனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ப்ரொபகண்டா இருக்கலாம். பட் ஆனால் வந்து இன் திஸ் ஃபில்ம் எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் அபவுட் திஸ் ஃபில்ம் பர்டிகுலர்லி I was very clear that it shouldn't be any even it's like a general commentary about lives of people who lived amidst the war. அதுதான் நம்ம சொல்ல போறோம். அதுதான் நம்ம சொல்ல போறோம். பப்ளிக்காவே இதை பொறுத்த ஒரு பெரிய கான்வர்சேஷன் ஒன்று போய்கிட்டு இருக்கு இன்னைய தேதிக்கு. அதுல பல பேருடைய எதிர்வாதம் என்னவாக இருக்குன்னு நம்ம ஒரு படத்தை பார்த்துட்டு இது என்ன கிளியர்லி இது ப்ராபகண்டாவா இருக்குன்னு நம்ம ஒன்று சொல்லும் பொழுது அப்போ தமிழ் சினிமா வரலாறுல இந்த படங்கள் அப்படின்னு நம்ம பெருமை பேசக்கூடிய படங்கள் அது அது இதுதானே, அதுவும் இது இதுக்கான அப்போ எல்லாமே ப்ராபகண்டான்ற ஒரு லேபிள் நீங்க அது மேல அதனோட எல்லா நோக்கமும் ப்ராபகண்டா கிடையாது இல்லையா? ஆமா, அந்த அப்படிதான் பாக்குறேன். ஃபிலிம்ல வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டா வைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, ப்ரொபகண்டா பார்க்கக்கூடிய படத்துல வந்து ஃபோர்ஸ்டா சில விஷயங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இப்போ நான் வந்து என்னோட ஃபில்ம் மேக்கிங் நான் பார்க்குறது வந்து நீங்க படம் பார்த்ததுக்கு பிறகு இந்த படம் உங்களுக்கு ஒரு வேலை பண்ணும். இந்த கார்த்திக்குமே சொல்றதா படம் பேசணும்னு சொல்லுவார்ல, படம் ஒரு வேலை பண்ணும். நீங்கள் படத்தில் வந்திருக்கிறவனுக்கு நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ அதுதான் ப்ரொபகண்டாவை நான் நினைக்கிறேன். அந்த படம் வந்து உங்களுக்குள்ள ஒன்று செய்யும். உங்களுக்குள்ள படம் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பிச்சுன்னா அந்த படம் ப்ரொபகண்டா படம் கிடையாது. அந்த படம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு முக்கிய வித்தியாசம் ஒன்று நினைக்கிறேன். இப்போ உங்கள் படமும் பார்த்ததுனால இப்போ உங்கள் படத்தில் நீங்கள் நினச்சிருந்தால் நீங்கள் எந்த சூழலில் வளர்ந்தீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நினச்சிருந்தா போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே கேவலமான மனிதர்களாக நீங்கள் காமிச்சிருக்கலாம் இல்லையா? பட் இருந்தாலும் நீங்கள் அந்த நவீன் சந்திரா கேரக்டர் அப்படி நீங்கள் காமிக்கல. அவனுக்குள்ள ஏதோ ஒரு மனசாட்சி ஒன்று இருக்குது, அவன் இங்கே பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றதும் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுதான் தவிர்க்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை ப்ராபகண்டாவாக மாறுவதிலிருந்து. ஏன்னா அது ப்ராபகண்டிஸ்டா நீங்க பண்ணும்போது நீங்க அந்த எதிரிகள் எல்லாருமே மனிதத்தன்மை இல்லாத கேவலமான மிருகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒதுக்கி வச்சிட முடியும்னு நினைக்கிறேன்ல. இல்லை அதான் நான் சொல்றேன், நான் திரும்ப சொல்றேன், நீங்க வந்து நீங்க ரொம்ப பொறுப்பா இருக்கிறதுன்றது இருக்குல்ல. ஸோ அது வந்து ஒரு ஃபில்ம் மேக்கரோட பொறுப்பாகவும் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸோட பொறுப்பாகவும் இருக்கும். ஸோ அவங்கள அந்த கேரக்டர் நான் எல்லாருமே மனிதர்களாக தான் பார்க்குறேன். ஒரு மனிதர்களுடைய இயல்புகள் இருக்குல்ல, ஒரு மனிதன்ட்ட வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது வித்தியாசம். ஒருத்தன் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணுவான், ஒருத்தன் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவான். ஸோ இது மனித இயல்புகள் தான். இந்த படம் வந்து மனித இயல்புகளை, மனிதனுடைய உணர்வுகளை தான் பேசுது. நான் எல்லாருமே மனிதர்களாக தான் பார்க்குறேன். ஸோ அந்த மனிதர்களில் சில பேர் சில நேரங்களில் எந்த விதமான ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆதங்கமோ கோவமோ எதுவும் பெருசா இல்லை, கண்டிப்பாக கோவங்கள்லாம் இருக்கும். இப்போ ஆனால் என்னுடைய கோவங்கள் எல்லாத்தையுமே வந்து என் படத்தில், அதாவது என் கோவங்களுக்கான தீனி இல்லை என் படம். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த மாதிரியான துயரங்கள் நிகழ்ந்து விடக்கூடாதுன்றதான் என்னுடைய ஆதங்கமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து எனக்கு இருக்கக்கூடிய இப்போ என்னுடைய தலைமுறை எடுத்துக்கொண்டீங்கன்னா, என்னோட தலைமுறையில் நிறைய பேர் போராளியை செத்து போனாங்க. ஸோ என்னுடைய தலைமுறையில் ஈழத்திலிருந்து ரொம்ப சொற்பமானவங்கள்னா நம்ம வெளியே வர்றோம். அதாவது ஒரு ஆர்டிஸ்டாக வெளியே வர்றதில்லை. இப்போ இப்போ என்ன மாதிரி என்னைக்கோ ஒருத்தன் ஒரு ஃபில்ம் பண்ணக்கூடிய ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு காலத்தில் செத்து போயிருப்பான், இல்லை ஏதோ ஒரு இதை செத்து போயிடும். அப்போ நம்மளை இந்த உலகம் இந்த விட்டு வச்சிருக்குன்றது இருக்குல்ல, அது எதுக்காக அப்படின்னா நான் வந்து இந்த மனிதத்தை பேச வேண்டியிருக்கு. இந்த மனிதன் எங்கே தொலைஞ்சு போகுதோ அங்கே தான் வந்து இவ்வளோ பெரிய இழப்புகள் நாங்கள் சந்திச்சிருக்கோம். பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன் இல்லை கார்த்தி? ஏன்னா நீங்கள் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் நீங்கள் பர்சனலாக அவ்வளோ சந்தித்த பிறகும் கூட நீங்கள் இந்த மீடியமை என்னோட கோவத்துக்கான தீனியாக நான் பயன்படுத்தாமல் அதுதான் அது வந்து he was very clear from, ஏன்னா அதான் சொல்கிறேன், ஏன்னா போட்டவனெல்லாம் அது அடித்து மிதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்குதான் நீங்கள் நினைக்கல. அதான் அதனால வந்து என்ன வாட் இஸ் இட் they are going to get அப்படின்றது இருக்குல்ல அது. பட் ஆனால் he was very clear in telling இந்த ஸ்டோரி மூலமாக என்ன சொல்ல போகிறோம். அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்கிரிப்டை படித்தோன்னா எனக்கு இது இன்டென்ட், ஏன்னா அது வந்து
ஒரு ஏதாவது ஒரு ப்ரொபகண்டா ஏதாவது ஒரு சைடு எடுத்தாலும் எனக்கு பர்சனலாக ஒன்று இருக்கும். பர்சனலாக வந்து ஐம் ஆன் திஸ் சைட், பட் அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனால் ஒரு இந்த ஃபில்மோட இன்டென்ட் என்ன அப்படின்றது இருக்குல்ல. என்னோட இந்த ஃபில்மோட இன்டென்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இதை வந்து இவ்வளோ புஷ் பண்ணி கண்டினியூ பண்ணுறதுக்கும் காரணம் வந்து என்னென்னா, இந்த மாதிரி அங்கேருந்து இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வேர்ல்டு வார் 2லேருந்து போய் அவ்வளோ ஃபில்ம் மேக்கர்ஸ் அவ்வளோ ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி இங்கேருந்து நிறைய பேர் வர்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இது இருக்கணுன்றது ஒரு 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 இன்டென்ட்டாக இருந்துச்சு. இதுக்குள்ளே நம்ம டெஃபினட்டாக வந்து படம் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒருத்தர் ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை இது வந்து நீங்கள் வந்து இப்படி காமிச்சிருக்கணும் இப்படி காமிச்சிருக்கணுன்ற மாதிரி விஷயங்கள் வரும். பட் ஆனால் இந்த படத்தோட கோர் பாயிண்ட் என்ன? கோர் பாயிண்ட் வந்து அந்த வீட்டில் நடக்கிற மக்கள், கல்யாணத்துக்காக உட்கார்ந்துருக்க ஒரு மக்களை வந்து அவங்க கையில் கண்ட்ரோலே இல்லாத விஷயங்கள் வந்து அந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்ற போகிறதுக்கு போய் அவங்க உயிரோடு இருப்பாங்களா இல்லையான்ற சுச்சுவேஷன் கொண்டு போகுது. அப்போ அந்த வீட்டில் அந்த அம்மா பேசுகிற விஷயமும் அந்த அந்த அங்கே இருக்கிற ஒரு ஐயா பேசுகிற விஷயம் தான் அங்கே இருக்கிற ஒரு காமன் பீப்புளோட மனநிலை. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் தான் அவர் சொல்கிறார். அவர் வந்து அவரோட பர்சனல் வெறுப்பு பண்ணிட்டு இப்போ நீங்கள் படம் பார்க்குற உங்களை என் பக்கம் இழுக்கிறது இந்த படத்தோட வேலை கிடையாது. இவர் பக்கம் இழுக்கிறதுக்கோ இல்லை அந்த பக்கம் இது பண்ணுறதுக்கோ ஒரு வேலை கிடையாது. இவர் ஜஸ்ட் டெல்லிங் எ ஸ்டோரி அண்ட் இட் லிவிங் டு யூ. லைக் ஓகே, அதை வந்து கொஞ்சம் உங்களால் எம்பத்தைஸ் பண்ண முடியுது, அதை என்னன்றதை ரியலைஸ் பண்ண முடிஞ்சால் ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னாலுமே வந்து ஓகே, இது வந்து ஒரு ஒரு இந்த இதை பார்த்துட்டு போகிற அளவுக்கு ஒரு படம். ஆடியன்ஸ் அதாவது நீங்கள் முடிவு பண்ணுறது தான் அதோட எண்ட் இருக்குல்ல. நீங்கள் படம் பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு என்ன அதுலேருந்து நீங்கள் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகிறீங்க, நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்கன்னு இருக்குல்ல. ஸோ த இன்டென்ஸ் ஆஃப் த ஃபில்ம் இஸ் நாட், ஐ ஆம் நாட் சேயிங் த எனி இன்டென்ஸ். லைக் when you watch the film, so what you get it from the film, அதுதான் அது நீங்கள் உங்களோட டேக்அவே என்ன, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை. ஏன்னா இந்த படத்தில் தான் சொல்கிறேன், பல லேயர்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேயருக்குள்ளால் அந்த படத்தை புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளேருந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் போய் சேரும். ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிற விஷயமா இருக்குது. அந்த மக்களுடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இந்த படத்துலேயே வந்து இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி அங்கே வில்லன் இதெல்லாம் கிடையாது. ஆனால் இது எல்லாம் வந்து நமக்கு அந்த படத்திலே இல்லாத ஏதோ ஒரு இன்விசிபிளான ஒரு விஷயம் டிசைட் பண்ணுறது தான் அந்த வீட்டில் நடக்கிற அவ்வளோ சம்பவங்களுக்கும் காரணம் ஒரு இன்விசிபிள் எலிமெண்ட் தான். ஸோ அதுதான் நம்ம சண்டை போட்டு தீர்மானிக்கல, நம்ம யாரை வந்து டைரெக்டாக எதிரி நினைக்கிறோமோ அவனே டைரக்ட் எதிரி கிடையாதுன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ நம்மளை தீர்மானிக்கிற சக்திகள் வேறையாக இருக்குது. அந்த சக்திகள்லாம் நம்மளை வந்து இப்படி கொண்டு வந்த இடத்துல நம்மளை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு சாதாரணமாக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறது வந்து அங்கே நிற்கிறவங்களோ அங்கே இருக்கிறவங்களோ கிடையாது. நமக்கு வெளியில் இருக்க ஏதோ ஒரு சக்தி தான் அதை பண்ணுதுன்றது இருக்குல்ல. அதுதானே தவிர நம்ம வந்து அந்த குரூரம் அதில் இல்லை. படம் வந்து ஏப்ரல் 4 ரிலீஸ், ஏப்ரல் 3 ரிலீஸ் ஆகுது. வாழ்த்துக்கள் உங்க 2 பேருக்குமே. இந்த படம் எண்ட்ல நீங்க சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி பல கதைகள் இருக்கு, இது வெறும் அதுல டக்குன்னு தோணுன ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மற்ற பல கதைகளும் படமாக மாறட்டும். இதோட கமர்ஷியலாக இது ஒரு வணிக ரீதியான ஒரு வெற்றி இருக்குல்ல, அது இதில் இங்கேருந்து இப்போ நீங்கள் இது வரைக்கும் ஹாலிவுட்லையும் இங்கேயும் பரபரப்பாக பார்த்த பல கமர்ஷியல் சினிமாக்களை போன கதைகள் இருக்குது. அந்த கதைகளை பண்ணுறதுக்கான ஒரு வழியை இது வந்து ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். இந்த வெற்றி இருக்குல்ல, இது ஒரு முதல் வெற்றியாக தமிழ் சினிமாவில் தான். இத்தனை காலம் இதுக்கு இருந்த அந்த வால் இருக்குல்ல, அந்த வால் பிரேக் பண்ணும்போது அதுக்குள்ளே நிறைய கதைகளோட நானும் வருவேன், எனக்கு பின்னாடி ஒரு பெரிய தலைமுறை வரும். அந்த விஷயத்தான் நான் கார்த்திகை திரும்ப நன்றி சொல்லிட்டே இருக்கிற விஷயம். இது சாத்தியப்படுத்துறன்றது இருக்குல்ல, அது வந்து அவர் சொன்ன மாதிரி அவரோட நண்பர் அதெல்லாம் தாண்டி அதுக்காக மட்டும் அதை பண்ணல. இந்த கதை சொல்லப்பட வேணுன்ற ஒரு ஆதங்கம் அவருக்கு அப்போ இருந்தே அவருடைய முதல் படங்களே இருந்துருக்குல்ல, அது வந்து அதனால தான் அது நிகழ்ந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய திறப்பாக ஒரு பெரிய வழியை வந்து தமிழ் சினிமாவில் ஒரு புதிய கதவை இது ஓப்பன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ கிரியேட்டிவ் ஸ்பேஸில் ஐ திங்க் ஆல் ஸ்டோரிஸ் ஷுட் ஹேவ் அ ஸ்பேஸ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இங்கே வந்து அது ஒரு விஷயமா இருக்குது. இந்த விஷயம் எஸ்பெஷலி இப்போ நம்ம ஒரு ஈழம் ஸ்டோரி, ஒரு ஸ்ரீலங்கன் பேஸ்ட் ஸ்டோரி அப்படின்னா எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தயக்கம் இருக்குது. லைக் பிஸ்னஸாகவும் பார்த்தாலும் சரி, ப்ரொடியூசர்ஸாக பார்த்தாலும் சரி, வந்து கதை நல்லா இருந்தாலும் ஓகே, நிறைய பேர் நல்லா இருக்குப்பா, இது அப்படியே இங்கேயாவது அடாப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒன்று, இந்த ஊரில் நடக்கிற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கலாமான்ற மாதிரிலாம் இப்போ நாங்கள் நிறையா வந்து பேசினப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் இருக்கும்போது வந்து அப்படியே இதை மட்டும் இந்தியாவுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இப்போ இதே படத்தோட ஒரு வெர்ஷன் விச் இஸ் லைக் ஒரு ப்ராப்பர் ஒரு ஹீட் மாதிரி ஒரு கதை நான் ஒன்று பேசி நடுவில் வச்சுருந்தோம். 2 பெரிய ஹீரோஸ் பண்ணுற மாதிரி
ஆனால் அது ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன், ப்ராப்பர் இது. அது வந்து ஃபுல் ஆன் ஒரு ஒரு வார்க்கு அப்புறமேட்டு நடக்கிற ஒரு விஷயம், ஒரு 2 பேருக்கான. ஆனால் அது வந்து இப்போ நான் பெரிய ஹீரோஸையும் சொன்னேன், ஐடியாவாக சொன்னேன், எவ்ரி ஒன் வாஸ் எக்ஸைட்டட். பட் ஆனால் ரஜினி சார், கமல் சார் படமா? இல்லை 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 கண்டிப்பாக இல்லை. நீங்கள் அந்த மாதிரி கிளப்பி விட்டு நான் இல்லை வேற 2 ஹீரோ இப்படிலாம் இல்லை சொன்னா வேற 2 பேர் வேற 2 பேர்ட்ட நான் வந்து ஈழத்தோட கதை அது. வேற 2 பேர்ட்ட நான் சொல்லியிருந்தேன். அவங்க 2 பேருமே எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து ஃபார் தட் பட்ஜெட் இப்போ இந்த மேட்டரை தொட்டால் வந்து எப்படி அது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்படின்றது இல்லை. ஆனால் பிரச்சனையாகிறதுக்கான விஷயங்கள் இது கிடையாது. ஐ மீன் அதாவது எப்படி எனி ஒன் கம்மிங் வித் அ ஸ்டோரி அந்த கதையை சொல்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இங்கே கிரியேட் ஆகணுன்றதுக்கு ஒரு 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 விஷயந்தான். இப்போ வந்து இப்போ ஏன் வந்து இந்த படத்தை நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு வார் ஸ்டோரியை அவர் எடுக்கிறாருன்னா, அங்கேருந்தே ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாம். ஆக்சுவலி இவர் அதை ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த மாதிரி லவ் ஸ்டோரிலாம் சொல்லியிருக்காரு. இதுக்குள்ளேயுமே குட்டியா ஒன்று இருக்கு. எதுக்குள்ள இருக்கு, இந்த படத்துல இருக்கு. பட் ஆனால் வாரை பத்தி எதுவுமே பேசாம அப்படின்னு பண்ணலாம். பட் ஆனால் வந்து வாட்ஸ் ராங் அண்ட் டெல்லிங் திஸ் ஸ்டோரி, இது ஏன் நீங்க வந்து இப்போ நீங்க இந்த மாதிரி கதையை சொல்லக்கூடாதுன்னா, அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நிறைய பயங்கரமா ஓடிட்டுலாம் இருக்கு. இந்த கதை எதுக்கு சொல்றீங்கன்ற மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குல்ல. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி ஷுட் ஆல்சோ ஹேவ் ஸ்பேஸ் அப்படின்றது தான் எண்ணம். ஸோ அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆல் திஸ். இப்போ ஏன்னா இந்த படம் நல்லா போயிடுச்சு அப்படின்னா, ஐ திங்க் ஈவன் ஆல் த அதர் ப்ரொடியூசர்ஸ் எவ்ரி ஒன் வில் லிசன் டு ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஃப்ரம் தேர், லிசன் டு த ஸ்டோரி செட் தேர். அது மூலமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் ஹோப்பிங். இது வந்து கரெக்டாக தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். நான் பல பேர்கிட்ட பேசும்போதும் இந்த மாதிரி தான், நீ இந்த ஓரெல்லாம் இல்லாமல் லவ் ஸ்டோரி பண்ணி இந்த கதையை இங்கேயே அடாப்ட் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த இது நம்மளுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. நான் எனக்கு பாலுமந்திரா சார் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். அவரால் இந்த படம் பண்ணவே முடியல, ஈழத்து கதை. அவர் எழுதியெல்லாம் வச்சுருந்தார் அப்போல்லாம் 287 அப்போ என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார், என்னைக்காவது நீ நீ சினிமா ஆரம்பிச்சின்னா உன்னோட முதல் படம் வந்து எங்கள் ஊர் படம் பண்ணிடுறா. ஏன்னா நீ முதல் படம் எல்லாரும் சொல்லுவாங்க, முதல் படம் நீ அவ்வளோ பண்ணாத, நீ ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணி இங்கே ஹிட் ஆகி நீ பெரிய சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச கதையை பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமா நடக்காதுடா. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு வெற்றியை தாண்டி அந்த முதல் படம் உனக்கு வெற்றி அடிச்சுன்னா அடுத்த வெற்றி, அடுத்த ஹீரோன்னு உனக்கு வெற்றியை நோக்கியே போயிடும். நீ திரும்பி பார்க்கும்போது அவரை தான் சொன்னேன், நான் திரும்பி பார்த்தா எனக்கு 65 வயசு ஆயிடுச்சு, நான் என் கதையை பண்ணவே இல்லை. அதனால குறைந்தபட்சம் நீ உன்னோட முதல் படமாவது இலங்கை கதை பண்ணிடு, எங்கள் ஈழத்தையே நம்மளோட கதையை நீ முதல் படமாக பண்ணிடு அப்படின்னு சொன்னார். உண்மையாக அதுதான் வந்து பண்ணியாச்சு. ஏன்னா அதுதான். ஏன்னா இது வந்து இப்போ நான் எடுத்த முயற்சி இல்லை. இப்போ எனக்கே வந்து இப்போ நான் லாயலாவில் படித்ததுலேருந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷ கால போராட்டம் நடந்திருக்கு ஒரு முதல் கதையை இந்த கதையை படம் பண்ணுறதுக்குன்றது இருக்குல்ல. அது வந்து அது என்னோட மட்டுமே தொடங்கினது இல்லைன்ற நான் சொல்கிறேன். எனக்கு முன்னாலே இங்கே வந்து பாலுமந்திரா சார் அவர்கிட்டையுமே இந்த கதை பண்ணணும் இருந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பாலுமந்திரா சார் படத்தில் பார்த்தா தெரியும், அவருடைய கதைகளில் வர கதை மாந்திரங்களோ அல்லது அந்த சீன்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் தமிழ் சினிமாலேருந்து வெளியே வேறையான சீன்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே ஈழத்தோட இதை வந்து டூப்ளிகேட் பண்ணியிருப்பாரு. ஒரு சாமி வந்து நிற்கும், அதை சுற்றி வந்து தேவாரம் அருளி பாடுக அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சந்தியாராத்திரிலாம் தேவாரம் பாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீனை நீங்கள் தமிழ் சினிமாவில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. வேற அது ஈழத்தில் ரெகுலராக நடக்கிற ஒரு இவெண்ட்டு அவர் அப்படியே டூப்ளிகேட் பண்ணியிருப்பார். ஏன்னா அவருக்கு ஈழத்து கதை பண்ணணும்னு ஆசை, ஆனால் அதனால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரவே இல்லை. ஸோ அது வந்து அப்போது இது வந்து அதனுடைய நீட்சி தான். இது வந்து என்னுடைய போராட்டமாக மட்டும் நினைக்கல, இல்லை கார்த்திகோட ஆசையாக மட்டும் நினைக்கல. இது வந்து இதுக்கு முன்னாடி பல பேருடைய ஆசைகளினுடைய அந்த நீட்சியாக தான் நம்ம இதை பார்க்கணும். அதுலேருந்து ஒரு விஷயமா தான் வந்து அதனால தான் இது எல்லாமே முக்கியமான கதைகள், முக்கியமான படங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கூட. ஸோ அதனால இதோட வெற்றின்றது இருக்குல்ல, அது ஒரு நீண்ட காலத்தினுடைய ஒரு 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 ஏக்கத்தின் திறப்பாக தான் நினைக்கிறோம். இது சொல்ல மாதிரி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். பிகாஸ் வந்து இதில் நிறையா சொல்லப்பட வேண்டிய கதைகள், சொல்லப்பட வேண்டிய நியாயங்கள் எல்லாமே இருக்குது. பட் நாங்கள் எல்லாத்தையுமே இந்த படத்தில் டீல் பண்ணிக்கோன்னு சொல்ல வரல. திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்டார்டர் மாதிரி தான். இஃப் திஸ் ஒர்க்ஸ், பிகாஸ் நம்ம சொன்ன மாதிரி இப்போ வேர்ல்டு வார் 2 இந்த ஹோலோகாஸ்டில் நடந்த விஷயங்கள், பல விஷயங்கள் உலகுக்கு வந்து ஒரு சினிமா மூலமாக தான் தெரிய வந்திருக்கு. இப்போ நம்மளாம் இதை பற்றி பேசணுன்னா இப்போ ஸ்கின்லெஸ் மாதிரி ஒரு படம் வரல, அந்த மாதிரி படங்கள் வரலைன்னா நம்மளுக்கே அதை பற்றி பெருசாக தெரியாது. ஆனால் அது அந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லப்பட்டால் தான் வந்து, ஏன்னா ஒரு க்ரைம், ஒரு வார் க்ரைம் அப்படின்னு ஒன்று ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா அது வந்து எத்தனை வருஷம் கழிச்சாலும் அதுக்கான ஒரு நியாயம் ஒன்று கிடைக்கும்ல. அதுக்கு முக்கியமாக
ஒரு சினிமா தான் வந்து அது ஹெல்ப் பண்ணும். சினிமா தான் ஒரு ஆயுதமாக வந்து அதை வந்து அதுக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்கும். இப்போ XX படத்தோட எண்டில் சொல்கிற மாதிரி இந்த சினிமா வில் ஆக்சுவலி கெட் இட்ஸ் திங்ன்ற மாதிரி. அது வந்து இந்த சினிமா மூலமாக என்னென்னா அட்லீஸ்ட் அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கொடுக்குன்றது தான் நம்புறோம். வேறு அதுதான் எனக்கு டிஸ்கஷன். XXலேயுமே நாங்கள் இதெல்லாம் இதோட வழி இருக்குல்ல, ஒரு பெரிய மேசக்கரோட அது நமக்கு தெரியும்ல. அதெல்லாம் எவ்வளோ ஒரு XXல வந்து ஒரு மேசக்கர் நடக்குது, ஆனால் அது வந்து நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் தெரியாது. அப்படின்றப்ப அது ஒரு சினிமா வந்து கொண்டு வந்து போட்டு காட்டும் போது நடக்குதுல்ல, அதுதான் வந்து ஒரு அல்டிமேட் எய்ம் டு பிரிங் ஆக்சுவல் ஸ்டோரிஸ். அதை என்ன நடந்துச்சு, அது ஒரு பெரிய லைஃப். நிறைய கதை வச்சுருவோம். நான் ஒரு நாள் சூரியர் போட்டு கோவிட் டைமில் டக்குன்னு கார்த்திக்கு ஃபோன் பண்ணி எங்கள் ஊர் ஒரு கதை சொன்னேன். அதோட அதெல்லாம் பண்ணலாம் சொல்லிடுறாங்க கதையை. நான் சொல்றேன்னா நாங்கள் இத்தனை வருஷத்துல அவ்வளோ நான் சொல்றேன்னா நானும் அவரும் இத்தனை வருஷத்துல பல கதைகள் பேசிட்டு இருக்கோம், அவருக்கும். பட் அது ஒரு இப்போ அது ஒரு இது ஒரு கமர்ஷியலான. ஆல் தி வெரி பெஸ்ட் வித் தி ஃபிலிம். கார்த்தி இப்போ ப்ரொடியூசர் சொன்னதுனால டைரக்டர் கார்த்தியை பற்றி எதுவுமே கேட்கலன்னா நான் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக கேட்கல. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லிடுங்க, நம்ம முடிச்சிருவேன் இந்த கான்வர்சேஷன். அதான் நான் ஒரு நடுவில் ஒரு இந்தியா ஒரு படம் ஒன்று முடிச்சிருக்கேன். பட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இட் வில் கம் அவுட் சூன், வெரி சூன். பட் ஆனால் வந்து இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது ஒரு ப்ராப்பராக வந்தால் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். பயங்கரமான ஐ ஹேட் அ வெரி why you calling it indie? இந்தினா பெரிய ஸ்டார்ஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு ஃபேக்டராக சொல்லலாம். இன்னொன்று வந்து ஐ டுக் மை ஓன் டைம், தெர் இஸ் நோ கன்சர்ன். பட்ஜெட்டாக கம்மி, ரொம்ப கம்மி. அதாவது வந்து நான் அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த படங்களோட அப்படியே 10 மடங்கு கம்மி பட்ஜெட்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் சூப்பர் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். செமையான கதை அடுத்துன்னு போகும்போது அது என்னவாக மாறுதுன்னு நம்ம ஒன்று பார்க்குறோம்ல. which is why I love your work as a filmmaker, which is why I think it's awesome that அங்கேயும் போக முடியும், அங்கே போயிட்டு நான் ஒன்று பண்ண முடியும். பட் அதுதான் போதை இல்லை. இப்படி வந்துட்டு என்னுடைய போதை இங்கே வேற ஒன்று இருக்கு, ஒரு பண்ணணும்ல. which is why ஸோ அதனால தான் பட்ஜெட் கம்மியாக, அதாவது வந்து இன்னும் பிரபலமாகாத ஆக்டர்ஸ் பட் அப்படின்றது தான். அதனால தான் இண்டின்னு சொல்கிறேன். மற்றபடி இட் இஸ் கம் அவுட் வெல். இட் இஸ் ஐ திங்க் மெயின் ஸ்ட்ரீமாக எல்லாருமே பிடிக்கிற மாதிரி படமாக தான் வரும்னு நினைக்கிறேன். சூப்பர் எக்ஸைட்டட். பயங்கரமான படம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கான்வர்சேஷன். நன்றி. சூப்பர்.